கேக்குது ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்க முடியாதுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டேன். இருந்தாலும் ஓகே, வந்ததுக்கப்புறம் போடுவோமே ஸ்பேஸு அப்படின்றதுனால வந்தேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இவரு நம்ம டைரக்டர் சங்கர் அந்த இடியில மாட்டிக்கினாரு. அது அது அவர் மேலதான் தப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு சதி இருக்குமா அதுல பின்னாடி? அதாவது இந்த எந்திரன் இது காப்பிரைட்ஸ் விஷயம் 10 crores மதிப்புள்ள சொத்தை வந்துட்டு பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, கரெக்டாக எனக்கு தெரியல. லாஜிக்கா என்ன நினைச்சுன்னு தெரியாமல் சொல்ல முடியாது. பெரிய தப்புலாம் இருக்கும் அது. கார்த்திக்னா நீக் பாத்தீங்களா? நீக் பார்த்தேன் ப்ரோ, நீக் பார்த்தேன். நல்லாவே இல்லைண்ணா, ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. டிராகன் எப்படி போகுது ப்ரோ? ட்ராகன் சூப்பராக போகுதுங்க. கேக்குதா? ஃபேரா இருக்கு ஸ்பீக்கர்ல. நீக் கேக்குது வந்து bro. தனுஷ் அவரோட ஸ்டோரியானா இல்ல வேற யாராவது எழுதுனாங்களா? தெரியலங்க. தனுஷ் வந்து அவர் தான். இல்ல இவருதான் எழுதினாரான்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல இப்ப ராயெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தா என்ன படம் ஒண்ணுமே லைக் என்ன சொல்றது, தெரியல, சுத்தமா ஒர்க் ஆகல. ராயன் என்ன எழுதியிருந்தாரு ப்ரோ? ராயன்லாம் அவ்வளவா நல்லா இல்ல. ராயன்லயும் இதே மாதிரி தான் ரெண்டு தம்பி, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருந்தது. ரெண்டு அது தம்பி அது ஓகே, அது ஓகே ப்ரோ. ஆனா லைக் அது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்துச்சுல்ல. ஆனா இது சுத்தமா ரிலேட் ஆகும் ஒண்ணுமே இல்லைல்ல இதுல. அதனால சொல்றேன். ராயன் ஓகே தாங்க, கதையா ராயன் ஓகே தான். ஆனா நீக்க வந்து ரொம்ப அது ஓகே தான், ஆனா ஈஸியா ரொம்ப முக்கியம். ஒரு சீன் கூட ரிலேட் ஆகலண்ணா. என்ன நம்ம என்ன படத்தை உலகத்துல பார்ப்பாங்க இருந்து இல்லையா, வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கும். அவன் படத்தை காதலிக்க நேரம் இல்ல, அந்த 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 வைப்ல இருந்துச்சுல. அது என்ன சொல்றேன், அதே மாதிரிதான் இருந்துச்சு. லைக் அதுல வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இதுவும் அதே மாதிரிதான், ரொம்ப ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா ரிலேட் ஆகாத மாதிரி எடுத்துட்டாங்க. நாளைக்கு விஜயோடைய பொதுக்குழுவோ ஏதோ நடக்குது இல்ல கார்த்திக்? அரசியல் வேணாங்க, எதுக்கு தேவையில்லாம அரசியல். சரி ஓகே, நாளைக்கு எப்படி ஏதாவது பேசுவாரு, அப்ப ஈவினிங் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டாபிக் கிடைச்சிரும். நல்லதான் எதாவது பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அண்ணன் வந்து நல்லதா பேசணும் அப்படின்ற ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கார்த்திக் ப்ரோ, இப்பயும் வந்து அவர் உறுப்பினர்னா அப்படின்னா வேலைக்கு ஆகுது. இப்பயாவது கொஞ்சம் ஓரளவுக்கு மாறி பேசுறாரு பார்ப்போம், எதிர்பார்ப்போம். டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஆயிடுவாரா ப்ரோ அவரு? டவுட் தான், எழுதி கொடுக்குறவங்க கிட்டதான் இருக்கு. கார்த்திக் ப்ரோ கேட்கல ப்ரோ. ப்ரோ விஜய் படம் அப்டேட் எப்போ ப்ரோ? விஜய் படம் ஒரு படம் தாங்க. இந்த ஒரு படம் வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. தளபதி 70 கேன்சல். .
எல்லாமே வந்து அரசியலை பொறுத்து இருக்கு இல்லையா? இன்டர்நெட் எல்லாம் இருக்கு. அரசியல்ல அவர் எப்படி வர்றாரு அதை பொறுத்து இருக்கு. வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கார்த்திக் ப்ரோ ஜிபிஓ வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு? குட் பேட் கிளி பொறுத்த வரைக்கும் மாஸ் தாங்க. மாஸ் தான். டவுட்டே வேணாம். நீங்க அந்த படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அஜித் ப்ரோ படத்துல இந்த ப்ரீமியர் ஓப்பனிங் ஷோ இருக்கும். இருக்குமா ப்ரோ? யாருக்கு யாருக்கு இல்ல ப்ரோ, குட் பேட் அக்லி ப்ரீமியர் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களே. ப்ரீமியர்னே யாருக்கு சொல்றீங்க? இல்ல ப்ரோ, எல்லாருக்குமே காமன் ஆடியன்ஸ்க்கு, ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் சார். இந்த அப்படிலாம் புஷ்பாக்கெல்லாம் இருக்காதுங்க. பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. சரி சரி. தமிழ்நாட்டில் வந்து 9 மணிக்கு தான் படம் ரிலீஸு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ ஆதிக்கு இந்த நேம் சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? இதனால கேட்குறீங்க? இல்ல அவர் கேரக்டர்ல எல்லாத்தையும் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரம்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துரும். அது என்ன சொல்றது, த்ரிஷா கேட்டேங்க, வந்து நேற்று கேட்டேங்க, அவர்கிட்ட கேட்டேன். ஆஹ் ஏ ரம்யா யார்? அது சும்மா வச்சது, அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்றேன் இதை வச்சு கேட்குறாங்கன்னு சொன்னாரு. தெரியாது. உம் பகீரால கூட இருக்கும், இப்ப இந்த மார்க் கேண்டீன்ல கூட இருந்துச்சு. எல்லா படத்துக்கும் அப்படிதான் அப்படின்னு நான் அந்த போட்டோல அனுப்பிச்சுட்டேன். மீம்லாம் அனுப்பிச்சுட்டு கால் ப்ரோ எனக்கு காலில் இருந்து வச்சு செய்யறாங்க ப்ரோ, நான் சும்மா கேஷுவலா வச்சேன் அந்த பேரை அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொன்னது தான். அதுக்கு மேல அது தெரியாது இல்லையா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. ஆனா வந்து லோக்கலா இல்ல, கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கு. இறங்கி குத்துற மாதிரி இல்ல. படத்துல அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தை வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அப்படிதான் இருக்கும் இந்த படம். ப்ரோ ஜிபி ஃபேன்ஸுக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல காமன் ஆடியன்ஸுக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்குமா ப்ரோ படம்? அப்படி காமன் நாலேஜ் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ வரும்? டீசர் 28 ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் தான் போட்டாங்களே, அப்டேட் வந்து டீசர் 28. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போது அப்புறம் என்ன? கார்த்தி ப்ரோ ப்ரோ என்டிஆர் 48 எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க ஷூட்? எஸ்டிஆர் 49 வந்து ராம்குமார் விடும். ராம்குமார் வந்து இப்போ ஏப்ரல்ல மேல அந்த மாதிரி. இந்த இயர் வந்துருமா ப்ரோ? இந்த இயர் வந்துடும். அந்த படம் இந்த இயர் வந்துடும். டைம் லைன் பூரா இந்த கையோடு வீடியோ தான் பாத்தீங்களா? எல்லாரும் ஷேர் போட்டு தள்ளுறாங்க. என்ன சொல்றாங்க எல்லாரும்? வீடியோஸ் அந்த கையடுன்னு சொல்லி இந்த டிராகன் இந்த படம் டிராகன் ஹீரோன்னு. ஆமா, வித்தியாசமா எடிட் பண்ணி செமையா போடுறாங்க. வேற எதுவும் படம் லைன் அப்ல இருக்கா அந்த அவங்களுக்கு? நீங்க அதெல்லாம் தெரியலங்க, அது தெரியல. இதயம் முரளியில இருக்காங்க ப்ரோ. ஓ, எங்கன்னு வரலையா இன்னைக்கு பிரசாந்த்?
நேத்து தூங்கிட்டீங்களா ப்ரோ நீங்க அவர் பேசும்போது? ஞாபகம் இல்ல. தூங்கிட்டேனா தெரியலையே. ஒண்ணுமே பேசல ப்ரோ நீங்க. அவர் என்ன சொல்றது? ஒண்ணுமே பேசல. ஒரு 45 மினிட்ஸ் தான் முன்னாடி பேசுனீங்க. அப்புறம் தூங்கிட்டீங்க போல. தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லை. தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ ரொம்ப டென்ஷனா இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஹிந்தி பத்தி ட்வீட் எல்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. அருணை கூப்பிடுங்க டிஎம்கே பேசுவோம். அருணை கூப்பிடுங்க பேசுவோம். டேய் ஐப்பா, அருணுக்கு ஃபோன் பண்றான். வேற இந்த லிசன்ல இருக்கவங்க யாருக்கா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, பேசுவோம். கார்த்தி ப்ரோ, குபேரால ஏதோ ப்ரோ டைட்டில் அவருங்க இஷ்யூ இருக்குன்றாங்க. ஊருக்கு உண்மையா போற ப்ரோ? அப்படின்னாரு நேத்துங்க. என்ன புரியல, கேட்கல. இல்ல ஊருக்கு போற அப்படின்னு ஹாய் சொல்லியிருந்தாரு. கார்த்தி, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஹாய் கார்த்தி, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. கார்த்தி, பிரசாந்த் பத்தி ஒரு கொஞ்சம் சொல்லலாம்னு பார்த்தேன். பிரசாந்த் ஆக்சுவலா உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட அவருக்கு இல்ல. என்னன்னு தோணும். ஏன் நீங்க ஒவ்வொரு ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல கோயிலுக்கு போனா சாமி தான் பாசிட்டிவா தான் இருக்கும். சாமி தான் கும்பிட போறோம். நெகட்டிவா இருக்காது. அந்த மாதிரி ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ன்னு போனா இதான் நடக்க போகுது. இவரு மெச்சூரிட்டியா நடந்துக்கணும். நீங்க அதை பண்றது நீங்க இல்லாம எல்லாம் இது இது என்னை எல்லாமே குத்தலாம், அவர் மேல வைக்க குறையலாம். விமர்சனம், சரியா? உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட இல்லை. உங்களுக்கு அவருக்கு 5-6 வயசு எனக்கே இருக்கும். கம்மியா ஏன் இருக்குன்னு நீங்க நான் ஒவ்வொரு நினைச்சிட்டு ஸ்பேஸ்ல போய் இருக்கேன். சண்டை போடலாம்? இல்ல ஒவ்வொரு ஸ்பேஸ்ல போய் ஒவ்வொரு ஃபேன் ஸ்பேஸ்லயும் போக தெரியாதா? ஏன் போகல? நம்ம போறோம், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதை விட்டுப்புட்டு எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாவே ஏங்க மனுஷன் இப்படியா இருப்பாங்க? தெரியுது இப்படிதான் அப்படின்ட்டு. அவன் எல்லா ஃபேன்ஸ்லயும் தான் தப்பு தப்பா பேசுறான். அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு எதுக்கு? அவனோட அட்ரஸ்ல இருந்து, வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு ஃபேன்ஸஸும் எல்லாத்துலயும் இந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. அதை நீங்க நேத்து அதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அதை பத்தி எதுவும் பேசல. அவரோட குறைகளை சொல்லுவீங்களா அப்பப்ப? இதையும் சொல்லி காட்டுவீங்கன்னு பார்த்தேன். அது எதுவும் இல்ல ப்ரோ, அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லா பேசிட்டு மெச்சூரிட்டியே இருந்தாரு. இல்லாம சோ அதனால மெச்சூரிட்டியே இல்லாம இருக்காருங்க. சுத்தமா அவருக்கு இப்ப கார்த்திகேயன் எதுவுமே எப்ப 2013, 16 இருந்து பாக்குறேன். இதே கூத்துதான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. போய் ஒவ்வொரு ஸ்பேன்ஸுக்கு பேசுன்னு போய் வாய வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு யாராவது இப்படி இருக்காங்களா? பாருங்க, நீங்களே ட்விட்டர்ல பாக்குறீங்க. நம்ம ஒரு ரேஞ்சுக்கு போனோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் ஆகாம தனியா இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தனிமையில அவதூறு, இருக்கிறதுனால சரியா? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. இல்ல தனிமையில இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன வேணா பேசலாம், பிடிக்கலான்ற மாதிரி இருக்காரோன்னு தோணுது. இப்படி தோணுது. அது அது அடுத்த முறை வந்து அதை நீங்க சொல்லுங்க. ஒரு ஸ்பேஸ்லயும் போய் இது பேசிக்கிட்டு இது பண்ணாதீங்க. மெச்சூரிட்டி அப்படின்றது, மெச்சூரிட்டின்னு என்ன அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்லைங்க, மெச்சூரிட்டினா நம்ம மெச்சூர் ஆக எதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்ன்றது என்னோட தாக்கம். அவர் முதிர்ச்சி, எனக்கு தெரிஞ்சு முதிர்ச்சி ஆரம்பத்துல எப்படி இருக்கோ அதுவே தெரியல. அப்படிதான் இப்பயே ஓகே, நான் இருக்காரு. சொல்லிக்கிறேன் உனக்கு, நான் சொல்லிக்கிறேன். அப்படியே முதிர்ச்சி, அவ்வளோதான். எப்படி முதிர்ச்சி ஆவீங்க அப்படின்னா, நீங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதிர்ச்சி ஆவீங்க. அப்படிதானே வரும். எல்லாருக்கும் அப்படிதான் வரும். எனக்கு அப்படிதான் வந்திருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் வந்திருக்கு. அவருக்கு சில விஷயங்கள் சொல்லும் போது புரியும். அவர் நேற்று சொல்றாரு இல்லையா, நேற்று என்ன சொல்றாரு? யோ, உன்னைய பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதே ஏன் அவரு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னைய பார்த்து அவர் கத்துட்டாரு அப்படின்னு. என்னைய பார்த்தா நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன் கெட்ட வார்த்தை பேசுறேன். கெட்ட வார்த்தை பேசாமலாம் தெரியாமலாம் கிடையாதுங்க. நான் நான் பேச ஆரம்பிச்சேன், அவனும் பேச முடியாது. அந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் நான். பேசாமலாம் கிடையாது. ஆனா எப்பயுமே நான் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப
இது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுவோம்ல. அபிஷேக்லாம் நான் பேசுவேன். அபிஷேக் நானும் பேசும்போது கெட்ட வார்த்தை பேசிக்குவோம். அபிஷேக் நானே நம்ம அபிஷேக் அவன் நான்லாம் பேசும்போது அவனை நான் திட்டுவேன். இன்னும் ஜாலியாக பேசிக்குவேன் தவிர யாரையுமே கோவப்பட்டு கெட்ட தெரிய மாட்டேன். போட வரணும்னு பேசுவானே தவிர அதிகபட்சம் அவங்க தான் இருக்கும். அது நான் பல பேர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். நீ கெட்டவன் திட்டின அப்படின்னா நீ திட்டுற அப்படின்னா உன்னைய வந்து கெத்தா பார்க்க மாட்டான். உன்னை வந்து சீப்பா பொறுக்கியா தான் பார்ப்பான் ஆப்போசிட்ல இருக்கவன் அப்படின்றதான் நான் நம்புறேன். அதை சொல்லியிருக்கேன். நான் நிறைய டைம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல கரெக்ட் ஏங்க தான் கெட்ட ஜி. வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க இதுல சொன்னீங்கல்ல, இருக்க பாக்குறவன் வந்து உங்க அசிமா நினைப்பான் இல்லையா அப்படின்னு. ஒடியாம ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேல அவன் பார்த்துருவான் அப்படின்னு பேசுவாரு. ஆனா நேத்து அவர் சொன்னது எனக்கே ஆச்சரியம் போச்சு. ஓட்டுறது பார்த்துட்டியா இதா அப்படின்னாரு. மேபி இல்ல இருக்கலாம். ஜி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மனுஷன் தப்பா உணரலன்னா மாற மாட்டாங்க. அவர் இன்னும் 12 வருஷமா தப்புன்னு உணராம இருப்பாரு. சரி, போய் ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஷன் போய் பேசிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு டைம் மெச்சூரிட்டி இருக்குல்ல இல்லாம தம்பி. ட்வீட் போட்டுக்கிட்டு தம்பி இரிட்டேட்டா இருக்குல்ல காட்டி. 40 வயசு இல்ல. வயசு ப்ரோ இல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து எப்படி சர்க்கிள் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு தெரியும். இல்ல அவரு நீங்க இல்ல இல்ல என்ன போடுறன்னு இல்ல தெரியல. நீங்க ஒரு டிஎம்கே சர்க்கிள்லயே இல்ல இருக்கிறீங்கன்னு ஓல்டு வச்சுக்க. இல்ல இல்ல டிஎம்கே அந்த இல்ல ஃப்ளோர்னு இல்ல நீங்க ஒரு போடுறாரு. சர்க்கிள்லயே இருக்கிறீங்கன்னு வச்சுக்க. இன்னைக்கு இல்ல இல்ல நீங்க ஹிந்தி திணிப்புக்கு அடிக்கும் போது ஓல்டு டிஎம்கே அந்த ஃப்ளோர்னு போடுறாரு. ஒரு நாள் ஃபுல்லா போட்டு அடுத்த நாள் ஃபுல்லா எப்படி இதை போடலாம் ஹிந்தி திணிப்பு. அவரு ரொம்ப ஆஸ்லேஷன் ரொம்ப இப்போ ஒண்ணு போடுறது அப்போ ஒண்ணு போடுறது அங்க போய் அதாங்க பேசுறது. இப்போ நீங்க பாருங்க, நம்ம ஒரு மனுஷன்ட்ட வந்து எந்த கருத்தை ஏத்துக்கணும்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். அப்படிதான் இருக்கணும். அரசியல் ரீதியா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும். புடுசட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாரு, இல்ல புடுசட்டா சூப்பர் மொக்கன்னு சொல்றாரு, பிரசாந்த் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அந்த படத்தை நம்பி இருப்பீங்களா என்ன? புழு சட்டை மொக்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகவே அந்த படம் மொக்கன்னு சொல்ல போறது இல்ல. பிரசாந்த் சூப்பர்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக வந்து அந்த படம் சூப்பர்னு சொல்ல போறது இல்ல. ஆனா நீங்க ஒரு விஷயத்த வந்து கன்க்ளூஷன்ல எடுத்துக்கிறீங்க இல்லையா? அது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே எனக்கு அந்த மாதிரி பாசிட்டிவாவே எதுவுமே எனக்கு அவர்கிட்ட அதிகமா இந்த மாதிரியே தான் பண்றாருன்னு தோணுச்சு. வேற ஒன்றும் நீங்க வந்து ரெண்டு ஆரம்பத்துல நீங்க ப்ரோ வந்து ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணாருங்கிறது வேற மேட்ரு. டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றாருங்கிறது வேற மேட்ரு. அது வந்து இஷ்யூ இல்லைங்க. அது எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்டாண்டே சம்பந்தம் இல்ல இல்லாம ப்ரோ அவரு இல்ல ஒரு இல்ல அவரு நாள்ல ரொம்ப மாத்துறாருங்க. டக்குன்னு ட்ரிகர் ஆகும், ரொம்ப எமோஷனல் ஆயிருவாரு. இப்ப ஜெயலலிதா பீரியட்ல அப்ப இருந்தப்பவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாருங்க. நீங்க அந்த பேசுறது இல்ல அவரு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு. இல்ல அந்த ஒரு வெர்டிக்ட் வந்தப்பவே அப்படித்தான் இருப்பாரு, பயங்கரமா கொடுத்துட்டு. கார்த்திக் பதிலா பிரசாந்த் ஹோஸ்ட் பண்ணியிருந்தானா இத்தனை நாள் ஸ்பேஸே நடந்திருக்கு. இல்ல ப்ரோ, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் வருஷத்துலயே மூடி இருக்கும். கரெக்ட் தான் ப்ரோ. பட் அதுக்காக அவர் ஃபேமிலில இல்ல அந்த மாதிரி பர்சனலா இல்ல பேசுறது அது வந்து இல்ல இல்லைங்க பர்சனல் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா குடும்பம் இல்ல, அதனால இது இது தனிமையில தேவையில்லைல்ல. தனிமையில இருக்காரு இல்லைங்க. நான் உங்களுக்கு புரியல. நான் சொன்ன வேற இல்ல மீனிங். மீனிங் இல்ல ஒருத்தர் இல்லைங்க. யாரு இல்ல இல்ல கூடயுமே டிபெண்ட் இல்ல இல்ல பண்ணாம வேற அவர் ஒய்ஃப் மீனிங் போயிடுச்சு, யாரு நீங்க கூடயும் அப்படித்தானே இல்லாம சொன்னீங்க. ஒருத்தர் இல்ல இல்ல ஒருத்தரா இருக்கும்போது நம்ம ஏதாவது பேசுவோம். நமக்கு என்ன அப்படி நான் சொல்ல வந்தேன். ஃபேமிலியா அதை நான் பர்சனல் கூட இல்ல போல. இல்லைங்க அவரு இல்ல இல்ல அப்படி அவரு நான் சொல்ல வரேன். மேரேஜுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் டீல் பண்ணுவாரு எல்லாமே. எது எடுத்தாலுமே இல்ல இல்ல ஏதோ ஸ்டேஜ்ல நீங்க எந்த இஷ்யூ எடுத்தாலும் ரொம்ப எமோஷனலா பர்சனலா எடுத்துட்டு தான் பேசுவாரு. இப்ப நல்லா கிடையாது, ஆரம்பத்துல ரொம்ப அவர் அன்னைக்கு அன்னைக்கு இஷ்யூ அவரு எடுத்துக்கிறாரு. என்ன பண்ணுவாருன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு, ரியாக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. அதான் பிரச்சனை. இப்போ டிஎம்கேன்னு போடுவாரு. நாளன்னைக்கு வந்து இந்தி இந்த மேட்டர் வந்தா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா போடுவாரு அவர் டெய்லி. ஆமாங்க 2 நாளைக்கு முன்னாடி போட்டாருங்க. டிஎம்கே ஓல்டு டிஎம்கே அந்த ஃப்ளோர் என்னமோ ஒண்ணு போட்டாரு. உடனே ஐயோ இங்கிலீஷ் ஹிந்தியை அழிச்சிட்டா ஹிந்தி போயிருமா, இதெல்லாம் மனத்தனமான ஒரு விஷயம். அப்படி இப்படின்னு எனக்கா யார் சாமி நீ? ஹலோ நேத்து யாருங்க? நேத்து பேசலாம். என்ன மடத்தனம் பிரதர்? ஏங்க எங்க என்ன வந்துட்டாரா? இல்ல இல்ல ஏதோ மடத்தனம், ஏதோ பெரிய அவரு பேரை கேட்கல, பேரை காட்டல, வாய்ஸ் கேக்குது. 2 பேர் கால் பண்ணாங்க. இல்ல அதான் நானும் பார்த்தேன், பேரே காட்டலையே. அப்படியா? வெளில போயிட்டு வரேன். இல்ல வாய்ஸ் கேக்குதுங்க, பேரு கேட்டான்னு சொல்லுங்க. வாய்ஸ் தாங்க முக்கியம், பேரு முக்கியம் இல்ல. பின்னாடி பேசுறது எப்ப நிறுத்துவானுங்களோ. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க. இல்ல
கார்த்தி இல்ல கார்த்தி நீ என் நண்பன் கார்த்தி. நாம அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம். நீ என் நண்பன் அவ்வளவுதான். என்ன நாளைக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னா நான் உன்னையே தான் கேட்க முடியும். வேற எவனையாவது போய் கேட்க முடியுமா என்ன? இல்லை இவனுக்கு வந்து என்ன காப்பாத்திரானுங்களா என்ன? சிரிப்பானுங்க. அவ்வளவுதான். இல்ல பிரசாந்த் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்த ஸ்பேஸ்ல போய் பேசுறது வந்து ரொம்ப உங்களோட இல்ல லெவலுக்கு அது அவரு வேணும். ஒன்றும் தப்பாவும் இல்ல அவர் ஒன்றும் தப்பாவும் சொல்லுங்க. மற்ற ஸ்பேஸ்ல போய் ஏன் இவர் பேசுறாரு? ஃபேன் ஃபைட்டுக்குள்ள போய் ஏன் ஐயோ போறாரு? நான் ஃபேன் கேட்டாரு. ஃபைட்டுக்கெல்லாம் போலியா? அது நடந்தது ரொம்ப சிம்பிள் கார்த்தி. நான் போய் பாசிட்டிவா நான் ஃபேன் ப்ரோ ஃபேன் ஃபைட்டுக்கு நீங்க போனாலும் ஃபேன் ஃபைட்டுன்னு போனாவே அது வந்துடும் அல்டிமேட்டா. நீங்க தலைவனை இல்லைங்க கேட்கலாம். அது என்ன ஏதாவது ஒண்ணு இல்ல வரதான் இல்லைங்க செய்யும். அதுக்கு நீங்க போகாம இருக்கிறது. அதாங்க இதுலயே எனக்கு என்னங்க, சரிங்க சண்டை போடுங்க, என்ன குடும்பத்தை இழுத்து பேசுவீங்க. இன்னைக்கு நேத்தா பேசுறீங்க? 10 வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறீங்க. பொண்டாட்டி ஓடி போயிடுச்சுங்குவீங்க. என்ன அடுத்த இல்ல bro, அம்மாவோட எனக்கு சேர்ந்து மார்க் பண்ணுவீங்க. இந்த சங்கட்டத்துக்கு எதுக்கு போறீங்க? தயவு செய்து இல்லைங்க இறங்கி அப்ப உட்காருங்க. என்ன அவனுக்கெல்லாம் வந்து என்ன மூளைய வந்து பட்டாக்ஸ்ல வச்சிருக்கானுங்களா? ஏங்க அப்படிதானே இருக்கானுங்க. இது தெரியாதா? அப்ப அப்படிதானே அவனுக்கெல்லாம் மாற வாழ்றானுங்க. மாட்டானுங்க. அதாவது இப்ப ரோட்ல வந்து ரவுடி பண்ண, ஏய் ஏப்பா ரவுடி போயிட்டு இருக்கான்ப்பா, ஏப்பா என்னப்பா நீ வீட்டுல போய் உட்காருப்பா, ஏன்டா ஏன் அவன் இங்க ரவுடியா சுத்திட்டு 2 இருக்கான் வயசு அப்படின்னு குழந்தை கேட்டோம்னா அதெல்லாம் பிரச்சனை. 2 வயசு குழந்தைய ஏப்பா ரேப் அதெல்லாம் நீ பண்ணிருக்கான். கேட்காதப்பா, அவனை போய் நம்ம அவன் ரேப் பண்ண ரவுடிப்பா, முடியுமா? பேச முடியும்? அவன் ரவுடிப்பா, அவன் போயிட்டு தான் இல்லைங்க இருப்பான். என்னப்பா நீ வீட்டுல உள்ள உட்காருப்பா நீ. அதான் ப்ரோ, 2 வயசு குழந்தைய ரேப் பண்றான். அவன் ரேப் பண்றவனை போய் இது பண்ண நம்ம வீட்டு குழந்தைய நம்ம தான் பார்க்க முடியும். நம்ம தான் கரெக்ட். அந்த மாதிரி தான் நீங்க தான் எங்கேயும் போகாம இருக்கணும். சில அவ்வளவுதான். பேர் தெரியுது அதுல போய் உலகம் அப்படிதான் ஏங்க இருக்கு. இல்லங்க அருண், நான் வந்து அந்த இதுக்கே போலிங்க. நான் ரேண்டமா போனதுங்க. ஏதோ வீதியில நீங்க சொல்றது கரெக்ட் அருண். வீதியில போற நாயெல்லாம் வந்து நம்மளே எடை போடுது. அது வந்து ஏன் தப்பு, அவங்க தப்பு கிடையாது. நான் சாக்கடைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு நாறுதுன்னா நாராமன்னு மணக்குமா? அதனால அஜித் குமார்னு பேர் வச்சிருக்கிறவரு, நான் நடத்திருந்தாலும் ஸ்பேஸ் எல்லாம் நடந்திருக்கும். என்ன அதெல்லாம் அப்படிதான் இருப்போம். எல்லாரும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சிலவன் வந்து நார்மலா பேசிட்டே இருப்பான். சிலவன் வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவான். அது உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் என் நண்பனுல எனக்கு இருக்கிற சர்க்கிளுக்கு நான் என்னங்கிறது நல்லா தெரியும். கார்த்திக் தெரியும். கார்த்திக் எனக்கும் லட்ச சண்டை வந்தாலும் நான் கார்த்திகோட திருப்பியும் பேசுவேன். ஏன்னா அவன் என் நண்பன். எனக்குன்னு வந்து நிக்கிறவங்க என்னை எவ்வளவு திட்டினா கூட அதை நான் ஏத்துக்குவேன். அவ்வளவுதான். எவனே தெரியாத திட்டுறப்போ எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவனை வந்து திட்டதுக்கு காரணம் அவன் வந்து உட்காந்து பப்ளிக்கா தூக்கி அபியூஸ் பண்ணான். உட்காந்து ஸ்கிரீன்ஷாட் ஏதோ சம்மந்தமே இல்லாத எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தா ஒரு சின்ன பையன். இல்ல அது எந்த ஃபேன்ஸ்லயும் நடக்கிறதே இல்ல. நீங்க எந்த ஃபேன்ஸுக்குள்ள போனதே இல்லையா என்னது? ஸ்பேஸ்க்குள்ள? இல்ல இங்கதான் நடக்குதா? எந்த அததாங்க ஃபேன்ஸ்லயுமே சொல்றேன். நடக்கிறது அதான் இல்ல. ஐயோ ஆமா. இது உடனே வந்துடுறது. இந்த திமுக சொல்லும் பாத்தீங்களா, அப்படி இல்லையா? அது ஒரு ஏதாவது விஷயம். கேட்டோம்னா நீங்க யூபிஐ பார்த்தீர்களா அப்படிங்கிறது. உங்க இதுல ஏன் நடக்குதுன்னு கேட்டா வேற இதுலயும் நடக்கிறது இல்லையான்னு கேக்குறது. ஏன் அவன் போய் கிணத்துல உழுது அதேதான் மானங்கட்டு நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் போய் அதேதான் நீங்களும் பண்ணிட்டு கிணத்துல இருக்கீங்க. உழுது மானங்கட்டு கிடக்குறான்னா நீங்களும் அதே மானங்கட்டு கிடப்பீங்களா? அஜித் யார் அதேதான் நீங்களும் பண்ணிட்டு தம்பி? இருக்கீங்க. அஜித் யார் அபிஸ் வாங்கல சொல்லு? மோடி வாங்கலையா? ஸ்டாலின் வாங்கலையா? அஜித் வாங்கலையா? விஜய் வாங்கலையா? யாரு அபியூஸ் வாங்காம இருக்கு? அததான் சொல்றேன். இல்லையா நீ எல்லாத்துக்குமே ஏன் நடக்கிறது இல்ல தானே. நான் யாரும் என்ன எந்த அஜித் ஃபேன்ஸ்ல இல்ல எதுவும் இல்ல தம்பி, நடக்காம நான் என்ன இருக்கு. கேக்குறேன், நீ ஏன் ரொம்ப கவலைப்படுற? அதை நான் டீல் பண்ணிக்கிற விடு. இது என் வாழ்க்கை தானே, அதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் மெச்சூரிட்டி இருக்குது, நாங்க டீல் பண்ணிக்குவோம். இவனுக்கு அபியூஸ் பண்ணி தான் நாங்கெல்லாம் கீழே இறங்கி ஓடி போயிடுறோமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் உட்காந்து இப்ப அவன் உட்காந்து சவால் விட்டுருக்கானே, அதே சவால் மாதிரி ஒருத்தர் சவால் விட்டு சுத்திட்டு இருக்கான். அவங்க வீட்டுல பேசுனதை தூக்கி உள்ள போட்டேன்னு வச்சுங்களேன், அவன் வீட்டு உள்ள பிரச்சனையாகி போயிடும். ஏதோ பாவம் நம்ம தம்பி வயசுல இருக்கிறான் போய் தொலைறான் அப்படின்ட்டு அவனை ஏதோ பெரிய சாதிஷ்ட மாதிரி 2 நாள் சுத்திட்டு இருக்கிறான். அவன் ஒரிஜினல் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கருமத்தெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அந்த நாய் மாதிரி நாமளும் ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? அவனுக்கு சரிக்கு சரியா நம்ம ஏன் போனோம்? ஏங்க இல்லைங்க இல்ல அது இஷ்யூவே வேற ஒண்ணு. நான் ரொம்ப நான் அதை ஷேர் பண்ணவும் மாட்டேன், டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டேன். அது இஷ்யூவே வேற. அதனாலதான் தொலைஞ்சிட்டேன். எனக்கு இந்த மேட்டர் தெரியாது சீரியஸா. அவங்க கூப்பிட்டு பேசுனாங்க மத்தியானம். அவங்க குடும்பத்துல இருந்து கூப்பிட்டு பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்கா, ரைட் விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஏதோ 2 நாளா கத்திட்டு இருக்கா. அவர் பெரிய டான் ஐட்டர், அவர் அங்க ஏரியால டான் ஐட்டர். என்னங்க வாழ்க்கையை தொலைச்சுக்குவானுங்க, அவ்வளவுதானுங்க. 30 வயசு திரும்பி பார்க்கும்போது ஒரு மயிராண்டியும் கூட இருக்க மாட்டானுங்க.
இது பின்னாடி உட்காந்து இங்கேயே கூவி கூவி இவனுக்கு நைட் 2 மணி வரைக்கும் ஸ்பேஸ் போட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் 5 வருஷம் ஸ்பேஸ் போடுவான். அஜித் சார் அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. எவன்லாம் விவரமா இருக்கானோ அவனெல்லாம் வேலைக்கு அடுத்த லெவல் போயிடுவான். இவனுக்கு அங்கேயே குத்த வச்சு உட்காந்துருப்பானுங்க. அவ்வளோதானுங்க. திரும்பி பார்க்குறப்ப ஒன்றும் இருக்காதுங்க. இதில் எனக்கு என்ன பிரதர் வந்துச்சு எனக்கு அதெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோ அஜித் குமார். அதனால நீங்க ரொம்ப நீங்களும் அதே தான். அதெல்லாம் விட்டுருங்க. உணர்ச்சி வசப்படுறது வந்து மனுஷனோட இயல்பு. உணர்ச்சியே படாம இல்ல நீங்க சொன்ன நியாயம் தான். ஆனா உணர்ச்சியே படாம இருக்கிறவன் மனுஷனே கிடையாது. அவனுக்கு 6 அறிவும் சென்சஸ் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உட்காந்துக்கலாம் வீட்லயே. பாத்தீங்களா எனக்கு உணர்ச்சியே வராது, நீங்க திட்டுங்க அப்படின்ட்டே உட்காந்துக்கலாம். இல்ல நீங்க நான் சொல்றது எப்படின்னா, அப்ப உடனே இன்ஸ்டன்ட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. ரெஸ்பான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறேங்க. அவ்வளவுதான். இல்லங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கைங்க. என் வாழ்க்கையை என்னன்னு ஜட்ஜ் பண்ணும். நான் இல்லாதப்போ ஒரு நாள் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. நான் இல்லாதப்போ இந்த பூமியில் இல்லாதப்போ நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னு கண்டிப்பா என்னை சுத்தி இருக்கிறவன் சொல்லுவான். அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு அது தெரிஞ்சா போதுங்க. எனக்கு வேற அவினாசிலிங்கேஸ்வரர் சாமி இருக்குது. அந்த சாமிக்கு தெரிஞ்சா போதும் நாம என்ன வாழ்க்கை வாழ்றோம்னு. இங்க ஒவ்வொருத்தனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? இல்ல ஒவ்வொருத்தரும் இல்ல ஜெய் நான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் கேரக்டர் மதிக்க முடியுமா? நம்ம மன்சூர் அலிகான் இருக்காருன்னா மன்சூர் அலிகான் மாதிரி தான் அவர் இருப்பாரு. விஜயகாந்த் இருக்காருன்னா விஜயகாந்த் மாதிரி தான் அவர் இருப்பாரு. இல்ல நம்மள அபியூஸ் பண்றாங்க, அவங்களுக்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கே ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாருமே வாங்குறாங்க, அபியூஸ் வாங்குறாங்க அப்படின்னு யாருமே வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறது இல்லையா? அதனாலதான் சொல்றேன். நீங்க ரிப்ளை இல்லங்க. அது நான் வந்து உட்கார்ந்து நம்மளோட தன்னிலை விளக்கத்தை கொடுக்க ட்ரை பண்ற. முடியலன்னா தள்ளி விட்டு போற, அவ்வளவுதான். இல்ல அதை பண்ணாதீங்க நீங்க சொல்லாதீங்க ஜெய். இது என்னன்னா இது லைஃப் என்னோடது. நான் பிரச்சனை நான் டீல் பண்றேன். நான் இல்ல ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் பரிதாபப்படுற எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க யாருமே நான் ரொம்ப சிம்பிளா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க அப்பா இருந்து 16 நாள் நடந்தது. நீங்க யாருமே இங்க இருக்கிற லிசனர்ல ஒரு 10 பேர் நம்மளை கூப்பிட்டுருப்பீங்க. அவங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியும். கார்த்திக் ரவிவர்மா கூப்பிட்டு பேசினா நாளைக்கு இல்ல இருப்பா நான் முடிச்சுக்கிறேன் இரு நான் பேசிக்கிறேன். எனக்கு சிரமம்னா யார் வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க ரொம்பலாம் வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்னொன்று, என்னை பிடிச்சவனுக்கு என்னை எப்பவுமே பிடிக்கும். அவன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், கமெண்ட் போட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என்னை பிடிக்காதவன் ஏதோ ஒரு காரணம் மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பானுங்க. என்னை பின்னாடி பேசிகிட்டே தான் இருப்பானுங்க. இது 15 வருஷமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலைப்படுறக்கோ இவனுக்கு ஒவ்வொரு இவனுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னை மாற்றிக்கிறக்கோலாம் எனக்கு நேரம் கிடையாது. இதுதான் பிரசாந்த், இப்படி தான் நான் இருப்பேன், இதுதான் என்னோட ப்ளஸ், இதுதான் என்னோட மைனஸ், இவ்வளோதான் என் வாழ்க்கை. முடிஞ்சா ஏற்றுக்கோ, இல்லையா போடா நான் பின்னாடி போய் பேசிட்டு வழக்கம் போல் போயிட்டே இரு, அவ்வளோதான். இங்கே உட்காந்து நீ என்னை திருத்தி நான் ஏதோ குடியார மாதிரி ரோட்டில் கிடக்கிற மாதிரியுமே என்னை திருந்தி வாழ்வழித்து நாளைக்கெல்லாம் வந்து எனக்கு பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி என்னை வந்து அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போய் நாளைக்கு என் கடனெல்லாம் கட்டி நீங்கள் வாழ வைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் பேச வேண்டாம். அது என்னை பிடிச்சவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவான். அவன்லாம் பேசக்கூட மாட்டான். அவன் என்றைக்குமே என் கூட தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு நான் உண்மையாக அந்த பிரசாந்துங்கிற எவன்னு தெரியும். அதனால் நான் இந்த தன்னிலை விளக்கம் வந்து ரொம்பலாம் கொடுக்க முடியாது. இவ்வளோதான் கொடுக்க முடியும். ப்ரோ அதையே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது எது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றேன். இல்லைங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஜியே, சரியா? என் பின்னாடி தாராளமாக பேசுங்க. அதான் சொல்கிறேன், இந்த 15 வருஷம் பேசுனதுதான் அப்படிதாங்க இருக்கும். அப்படிதான் இருக்கும், எனக்கு தெரியுங்க. இது ஆன்லைனுங்க, அப்படிதாங்க இருக்கும். எவனைங்க பேசல. இந்த அருண்குமார் வந்துவாரு, அவன் பேசி போறானுங்க. என்னங்க அதனால என்னங்க இப்ப என்ன ஆயிருதுங்க? இப்ப கமல் சார் இருக்காரு, தினம் 200 பேர் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அழுகுறானுங்க மூக்கு சிந்திட்டு. கமல் சார் இப்படி பார்த்தியா மக்கள் இந்த இப்படி ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் இன்னும் குறைஞ்சா போயிடுறாரு. போடா வெண்ணைகளான்ட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க அவர் பாட்டுக்கு. எவனைங்க அவனுக்கு பேசாம இருக்கானுங்க? யாரும் விட்டானுங்க சொல்லுங்க? பர்ஃபெக்ட் மேன்னு சொல்ற ஒரு MS தோனியை கூட விடுறது இல்ல. தோனி மோசம்னு சொல்லிட்டு பேசுற ஒரு குரூப் இருக்குதான் செய்யறானுங்க. யாரு இவனுக்கு எப்படிங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வேலை பார்க்கலாம், அவ்வளவுதாங்க. நீ இக்னோர் பண்ணிட்டு போயிருக்க, அவ்வளவுதான். இல்லங்க நான் இக்னோர்ல தான் இருக்கிறேன். நீங்க தான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதை பத்தி ஒரு வெங்காயம் இல்ல. ஏங்க அப்ப பேசுவாங்க, ஒரு 15 நிமிஷம் யோசிப்புங்க, தூக்கி வீசிட்டு அடுத்து போயிட்டே இருப்பேங்க. தலைவா நான் ஒரு பாயிண்ட்ல சூசைட் பண்ணணும்னு நினைச்சேன் தலைவா. அதுல இருந்து நான் மீண்டு வந்து நான் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவன், புரியுதுங்களா? வாழ்க்கை 0க்கு போய் அதுக்கு மைனஸ்க்கு போயிருந்தவன். அந்த மைனஸ்ல இருந்து 0 எடுத்துட்டு வந்து 0ல இருந்து மேல வந்தாள். நான் இதுக்கெல்லாம் நான்லாம் ஒன்னும் அப்படி அசர் ஆள்லாம் கிடையாது.
அப்ப இந்த பேசுறதுல சில டைம் வீக்னஸ் தெரியும். அதான் அப்படிதான் இருக்கும். வல்னரபிளா தான் இருப்பான். ஒரு சாதாரண மனுஷன் அப்படிதான் இருப்பான். சும்மா ஸ்ட்ராங்கா நெஞ்ச புடைச்சிட்டே எல்லா நாளும் பேச மாட்டான். அப்படிதான் இருப்பான். இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்ல சொல்லு கார்த்தி. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து சூசைட் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்றீங்களா, எதனால? புரியல இல்லையா? அப்போ என்ன ஆச்சுன்னா 2014 அது 2014 என்ன பண்ணானுங்கன்னா, அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பையா 2014 ஓகே 10 ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ரொம்ப சொல்றேன் அபியூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல பேசினாங்க. அபியூஸ் இல்லையா? என்ன பண்ணா எல்லா கார்னர்லயுமே உள்ள இருக்கானுங்கய்யா. உள்ள இருந்துட்டு ஒரு நாள் நைட்டு கார்த்தி நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் நைட்டு காலையில இருந்தே அபியூஸ் கார்த்தி. ஒரு பக்கம் என்னன்னா கார்த்தி அப்ப கையில காசு இல்ல. அதாவது நம்பர் 1 என்னன்னா அப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் கார்த்தி, கையில காசு இல்ல. இன்னொன்னு வீட்லயுமே கொஞ்சம் டிப்ரெஷனான விஷயங்கள். ஏன்னா எந்த ஃபேமிலியா இருக்கட்டும் சரி, நம்ம வந்து வளர்றப்போ நம்ம ஒன்றும் ப்ரூவ் பண்ணாதப்போ எந்த ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு அது ஒரு வீட்டு ப்ரெஷர் ஒன்று ஓடிட்டு இருக்குது. சரியா? காசு ட்ரை பண்றேன், காசு கிடைக்க மாட்டேங்குது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கானுங்க, நல்ல பிரச்சனை இருக்கானுங்க. நான் சின்ன பையன், நான் அப்ப என்ன ஒரு 30, 29, 28 அப்படி. ஒரு பக்கம் என்ன பண்றானுங்க, டார்கெட்டடா வாட்ஸ்அப் குரூப் போட்டு என்ன பண்றானுங்க, வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது ஆக்சுவலா ஒரு 30 பேர் சேர்ந்து என்ன பண்றானுங்க, அவன் எப்பெல்லாம் ஆன்லைன் வரானோ 4 பேர் போய் திட்டு. அது எப்படின்னா கரெக்டா எமோஷனலா நம்ம எங்க வீக்கா இருக்கிறோமோ அங்க அடிக்கிறது. இப்படி அடிக்கிறானுங்க கார்த்தி, ஒரு 2 நாள் அடிக்கிறானுங்க 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 அடிக்கிறானுங்க. ஒரு பாயிண்ட்ல இது என்னடா இது செத்து போயிடலாம் மாட்டு இருக்குது அப்படின்னு ஒண்ணு என்ன பண்றானுங்க, இந்த இப்ப பேசல இதே ஃபேன் குரூப் தான், இதே ஃபேன் குரூப் இவனுங்களே தான், வேற யாரும் கிடையாது, இந்த நல்லவனுங்க தான். என்ன சொல்றானுங்க, செத்துரு செத்துருன்னு டேக் போடுறானுங்க. நீ 2014 கார்த்தி இது, செத்துருன்னு டேக் போடுறானுங்க. அன்னைக்கு என்னன்னா நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்றானுங்க, அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் பண்ணியிருந்தானுங்கன்னா, அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் பண்ணானுங்க. சரி இது ஃபர்ஸ்ட் சம்பவம். என்ன பண்றானு, செத்துரு செத்துருன்னு இவனுக்கு நல்ல இந்த நல்ல ஃபேன் குரூப் இருக்கு இல்லையா, நல்லவனுங்க இவனுக்கு தான் போடுறானுங்க. போட்டு அன்னைக்கு அந்த இது காக்ரோச் லிக்விட், காக்ரோச் கில்லிங் லிக்விட் அது எடுத்து உடைச்சாச்சு. உடைச்சு ஒரு டம்ளரை வச்சுட்டு உட்காந்தாச்சு. அப்பா வந்து பருத்தி வாங்குறதுக்கு எங்கேயோ போயிருக்காரு, எங்கேயோ வெளி ஊர் எங்கேயோ போயிருக்காரு. அம்மாவும் தங்கச்சியும் தான் கீழே இருக்காங்க. அப்புறம் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு ஒரு யோசனை, அம்மாவும் தங்கச்சி தான் உட்காந்துருக்காங்களே, செத்து போயிட்டோம்னா அவங்க எப்படி கொண்டு போய் பாடியெல்லாம் இது பண்ணுவாங்க, பாவம் என்ன பண்ணுவாங்க, அப்பா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ள செத்து போயிட்டோம்னா வீடு விற்காம போயிடும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இப்படி இங்க செத்தோம்னா எப்படி கரெக்டா இருக்கும். நான் இதெல்லாம் சத்தியமே யோசிச்சேன் கார்த்தி. அதுக்கு சாட்சி தனஞ்சயன் சார், நம்ம தனஞ்சயன் சார், பாப்டா தனஞ்சயன் சார். அடுத்த நாள் காலைல தனஞ்சயன் சாரும் பாலாஜி அண்ணனும் பேசுனாங்க காலையில பேசுனாங்க. அப்போ அப்படின்னு இதெல்லாம் யோசிக்கிறேன் கத்தி, இங்க செத்துட்டா வீடு விற்காம போயிடும், இல்ல விற்கிறது விட்டுரு, வீடு வந்து வீணா போயிடும், பேய் வீடுன்றவானுங்க என்னதான் சொல்லிடுவானுங்க அது அப்படின்ட்டு, ஒரே ஒரு நாள் சாவறது மட்டும் தள்ளி போட்டுக்கலாம், நாளைக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். தள்ளிட்டானுங்க, தள்ளிட்டு உட்காரானுங்க. ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், அதுல கண்ட மணிக்கு ஒரு 4 எச்ச நாய்களை பேசியிருப்பேன், கெட்ட வார்த்தையில என்னன்னோ பேசியிருப்பேன். ஏன்னா அவனுக்கு தான் அந்த சூசைட் புஷ் பண்ண. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்ல 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 சொல்றேன் அது. அப்புறம் அடுத்த நாள் காலையில தனஞ்சயன் கூப்பிட்டு எனக்கு அவர் என்னைக்குமே நான் அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். நான் கூப்பிட்டு காலையில பேசினார். பேசிட்டு அப்பா இல்ல அம்மா சொல்லிச்சு. ஆமா, எங்க அம்மா பெருசா படிச்சது இல்லை, பட் ஆனா ஒண்ணு சொல்லிச்சு சூப்பரா, ஏடா ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் பேசாதாடா, தினமும் 1000 பேர் பேசுறாங்க, 2 ஆப்ஷன், ஒண்ணு இந்த கரும்பு தூக்கி உடைச்சு தூக்கி வீசிட்டு வா, ஒரு சாதாரண செல்போன் வச்சுக்கோ, வச்சுட்டு ஏதோ நம்ம அளவா நமக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சது பண்ணிக்கலாம், ஏதோ பொட்டி கடை போடு, ஏதோ ஒன்று பண்ணு, இல்லையா இனிமேல் திரும்பி பார்க்காது, சண்டை போடு, முன்னாடி போயிட்டே இரு, என்ன வந்தாலும் திரும்பி பார்க்காது. இந்த 2 ஆப்ஷன் இன்னைக்கே இப்ப வேண்டாம்னு நினைச்சேன்னா சொல்லு, இந்த போனை தூக்கி வீசிட்டு, இது வேண்டாம், இந்த போன் தான் இது எல்லாமே பண்ணுது, தூக்கி வீசிட்டு.
சின்ன ஃபோன் வச்சுக்கோ, ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு அளவா சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு ஏதோ ஒண்ணு பார்த்துக்கலாம். அப்படி இல்ல அது சாதிக்கணும்னு நினைக்கிறியா, அவங்க 2 பேத்தையும் பார்த்துக்கோ. பார்த்துட்டு இவனுங்களுக்கு திரும்பி பார்க்கவே பார்க்காது. அன்னையிலேருந்து சண்டை தான். ஸோ அதனால ஒண்ணும் இது ஒண்ணும் அதுக்கப்புறம் பார்த்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. இதே ஃபேன் குரூப்ஸ் தான். இவனுங்களே தான். வேற யாரும் இல்ல. அதான் ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபேன் குரூப் இருக்குல்ல, அந்த கல்யாணத்தை நிறுத்தினானுங்க. இதெல்லாம் நடந்துச்சு கார்த்தி. இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு பேசல நானு. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் வந்தேன் கார்த்தி நானு. இதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். சாதாரண கொன்னு போடுவானுங்க. இவனுக்கு சும்மா எல்லாம் கிடையாது இவனுங்க. நீ நல்லா தெரிஞ்சுக்க. கொன்றுவானுங்க. இவனுக்கு சொல்றத மட்டும் நீ கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, நீ வாழ்றது இப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, கடைசியில சாகிறதுக்கு வழி சொல்லிடுவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கேட்டே இருந்தீங்கன்னா, கடைசியில போதும் நீ வாழ்ந்து செத்துருன்றுவானுங்க. ப்ரோ ஆன்லைன்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அளவு ஹேட்டர்ஸ் இருப்பாங்களா? நிறைய இருக்குங்க. இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க. நிறைய இருக்குங்க. எனக்கு மட்டும் கிடையாதுங்க. பட் எனக்கும் இருந்துச்சு. எனக்கு தெரியல தமிழ் இதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹேட்ரட்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்காங்க ஜிபி. எனக்கும் இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்காங்க. இவரு சொல்றது பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்குங்க. அதனால தான் கேக்குறேன். எல்லாருக்கும் ஒரு லெவல்ல இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமா நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கு. அவ்வளவுதான். ஆமா ஆமா. நான் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஜே. நான் வந்து எனக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த 100% பர்ஃபெக்ட் கிடையாது மண்டையெல்லாம். கொஞ்சம் ஆர்டிசம் இருக்கிற ஆள் நான். ஸோ அதனால என்னன்னா எல்லாமே எமோஷனலா எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும் எனக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சில டைம். ஸோ அதனால என்னன்னா சிலதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது என்னால. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலா எடுத்துக்கும். ஹார்ட் அதை எடுத்துக்கும். நானே வேண்டான்னு சொன்னாலும் ஹார்ட் எடுத்துக்கும். இல்ல அதே இப்ப இல்ல இப்போ ஒருத்தர் மெச்சூரிட்டி இல்லைங்கிற நீங்க பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மெச்சூரிட்டியா இருக்கிறீங்க அந்த இது முடிவு எல்லாமே. பட் இருந்தா என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் ஆகுறது அந்த இடம் வந்துட்டா ஒரு இஷ்யூ. இல்லைங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே குறை இருக்குதானே செய்யுது ஜெய். இப்ப நீங்க பர்ஃபெக்டா ஜெய்? எல்லா சிச்சுவேஷன்லயும் பர்ஃபெக்டாவே இருந்துருவீங்களா? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் எங்காவது இருக்கானா உலகத்துல? எவனாவது இருக்கானா? அப்படி சொன்னா பொய் சொல்றான்னு தான் அர்த்தம். அதுதாங்க. இப்ப உங்க மைனஸ் உங்களுக்கு தெரியாது ஜெய். நான் வெளில எக்ஸ்போஸ் ஆகாது. ஏன் தெரியுமா? நீங்க ஆன்லைனா ப்ரொஃபஷனல் எடுக்கல. அதனால எக்ஸ்போஸ் ஆக மாட்டீங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா 24 மணி நேரம் இங்க இருக்க வேண்டிய வேலை உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்க இங்க வருவீங்க, பேசுவீங்க, போயிருவீங்க. இங்க 24 மணி நேரம் இருந்தா எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிருவானுங்க. இங்க நமக்கு அட்வைஸ் பண்ற எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிருவானுங்க. நாங்க இத்தனை சிரமத்திலயும் நான் அடுத்தவனை வாழ வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் யாரையுமே அழிக்கலையே, எவனையும் அழிக்கலையே, நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவனையுமே நினைக்கலையே நான். நான் எவன் வாழ்க்கை இது வரைக்கும் ஒருத்த வாழ்க்கையை கூட நான் இங்க இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்க எவனையும் அழிச்சது கிடையாது. அது ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும் நான். வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சா என்ன எடுக்க முடியாதா ஜெய்? அதெல்லாம் என்னென்னவோ பண்ணான் ஜெய். பண்ண முடியாதுன்னா இல்லை. போங்கடா டேய், உன் விதி உனக்கு, என் விதி எனக்கு. அவன் பண்றதுக்கு அவன் அணிவிக்கிறான் போங்கடா அப்படின்ட்டு சாமி மேல பாரத்து போட்டு நான் மட்டும் கலந்து போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஃபேன் கிளப்ல இவனுங்க எல்லாம் சும்மா ஃபேன் கிளப்லாம் நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் உள்ள ஒவ்வொருத்தர் 10 அரக்கம் சேர்ந்து ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் ஞாபகம் இருக்கா? 2 சைட்லயும் மாத்தி அதுவும் நீ செத்துரு அவன் செத்துருன்னு போட்டு இப்ப பரவாயில்ல. அது அந்த இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஞாபகம் இருக்குமா? இல்ல ரொம்ப அருண்குமார் தெளிவு போயிட்டு சுத்தமா அருண்குமார் லிட்டரலா அசைலம் போனவன்லாம் உள்ள இருக்கான். நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி அவனே சொல்ல. அசைலத்துக்கு போனவன்லாம் உள்ள உட்காந்து பல வேலைகள் பார்க்குறானு. ஸோ அவனெல்லாம் வந்து நீங்க அவன் வந்து அடுத்தவனுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தெரில. அது எப்படி நடக்குன்னு தெரில. ஸோ அதெல்லாம் எனக்கு அன்னைக்கெல்லாம் தெரியல அருண்குமார். அன்னைக்கெல்லாம் 2015 வயசு அறிவும் பார்த்தல. இன்னைக்கு என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும். நான் போடாம ஆயிரு அவ்வளவுதாங்க. மூடிஞ்சா ரொம்ப சிம்பிளா இருக்குமார். மூடிஞ்சா பாப்பேன், மூடி இல்லையா போனை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஆயிருதா இருக்குமார்? இதே ட்விட்டர் இருக்குது. ஜாலியா உட்காந்து ஒரு டெஸ்க்டாப்ல உட்காந்து ஒரு சின்ன டீ கடை ஒன்று வச்சுட்டு ஆரம்பிச்சா முடிஞ்சது. 1 வருஷம் டெவலப் ஆகுது. அளவா ஒரு வாழ்க்கை வாழ்றான். இன்னும் இந்த ரிவ்யூ பண்ணியோட வாழ்ந்தே ஆகுனதான் இருக்கா என்ன? இல்லை உழைப்போம். உடல் உழைப்பு இருக்கு, உழைப்போம். 0ல இருந்து வருவோம். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட முதல் வேலை மூட்டை தூக்குறது. மூட்டை தான் தூக்குனாரு எங்க அப்பா. மூட்டை தூக்குனாரு. அப்ப மூட்டை தூக்கி எங்க இறக்குனாரோ அதே சொசைட்டிக்கு வந்து 100 லாரி 200 லாரி பஞ்சு கொடுத்தாரு. அப்பா பருத்தி கொடுத்தாரு.
நான் அவருக்கு பிறந்தவன், நான் அவரோட 10% கூட இருக்க மாட்டேனான்னு. அவர் உழைப்புல, அவரோட இன்னோவேஷன்ல 10% கூட நான் ரொம்ப பெருமையா நான் என்ன பெருமையா சொல்லிக்கிறேன். எனக்கெல்லாம் இவனுங்கள பார்த்துலாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க. அவினாசிலேருந்து வந்த ஒரு பையன். எங்க அம்மா, அப்பாவ ரொம்ப பெருமையா, ப்ரவுடா ஃபீல் பண்ண பல பல டைம் பண்ண வச்சாச்சு. இன்னாரு அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பண்ணியாச்சு நானு. எங்க அப்பா இருக்கிறப்ப அத நான் பண்ணிட்டேன். எங்க அப்பாவோட கடைசி காலங்கள் அவருக்கு வந்து அவரு அவருக்கு இருந்த அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் நான் ஏத்துக்கிட்ட ஒரு பையனா, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு, அவர ஹேப்பியா வச்சிருந்தேன் கடைசி ஒரு 5, 6 வருஷம். கடைசி ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப கூட, ஒரு கோடீஸ்வரரோட அப்பாவுக்கு என்ன பார்க்க முடியுமோ, அததான் அப்பாவுக்கு பார்த்தேன் நானு. ஸோ எனக்கு ஒரு பையனா, ஒரு ஃபேமிலி பெர்சனா நான் 101% ஹேப்பிங்க. இவன் சொல்லிட்டு போறான் குமார். கத்துங்கடா டேய்! என்னடா ஆயிருது இப்ப? இப்ப என்னடா டேய்! இப்ப சரிடா நீங்கலாம் ரிவ்யூ பார்க்கல. என்னடா செத்தாடா போயிடுறோம். ரூ. 2000 வாடகை வீட்ல எத்தன பேர் ஹேப்பியா இருக்கான்டா? என்னடா ஆயிரும்? ஃபினான்ஷியலா கீழ போகும் அவ்வளோதான். 0ல அடிச்சு மேல வர்றோம். என்ன ஆயிருது? ஸோ அதனால ஒண்ணு ஆயிராது அருண்குமார். பயந்தவன தான் இவனுங்க போட்டு பார்க்கறதுங்க பாத்துங்க. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா விட்டுட்டு போறது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நீங்க விட்டுட்டு போற என் முடிவுக்கே நீங்க வரவே வேண்டியது கிடையாது. நான் இப்படித்தான் நான் இதை பண்ணத்தான் போறேன். என்னவோ பண்ணிட்டு போங்க இல்லங்க. அப்படின்னு. நான் இல்ல சொல்றேன் ஜெய். நான் விட்டுட்டு போறதுன்னா அப்படி சொல்றேன் நானு. நான் என்ன சொல்றேன், இது உலகமே கிடையாதுங்கிறேன் நானு. நாளைக்கு யூடியூப் அழிஞ்சு போயிரலாம். அதுக்கு போய் நாம என்ன சூசைட் பண்ணிக்க முடியுமா என்ன? இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறதெல்லாம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா மாறிடலாம். அதனால என்ன செத்துருவோமா என்ன நாம? உழைப்போம் ஜெய். ஹார்ட்ட துடிக்கிற வரைக்கும் உழைப்போம். சண்டை போட்டு பார்ப்போம் வாழ்க்கை கூட. பார்ப்போம் என்னதான் வந்துருதுன்னு. மொத மெட்ராஸ்க்கு வந்தப்ப எனக்கு தெரியுமா ஜெய்? ஒண்ணும் தெரியாது ஜெய். எனக்கு மெட்ராஸ்ல என்ன எது எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஜெய். வெறும் ரூ. 300 தூக்கிட்டு வந்த மெட்ராஸ்க்கு. நான் என்ன இழந்துட்டேன் நானு? நான் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பையனா என் குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் நான். இங்க இருக்கிற எனக்கு நான் குறைஞ்சது ரொம்ப பெருமையா சொல்லுவேன். சினிமாக்குள்ள ஒரு 100, 150 பசங்களை தூக்கி விட்டுருக்கேன் நான். தைரியமா சொல்லுவேன் நான். என் பசங்க இருக்கானுங்க. எல்லா பக்கம் இருக்கானுங்க. எவனும் என்கிட்ட வந்தவன் யாருமே கீழே போனது சரித்திரமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில அவனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு கொண்டு போய் அவன் நிக்க வைக்காம நான் விடவே மாட்டேன். எல்லாருமே நல்லா இருக்காங்க. நம்ம பசங்க எல்லாருமே. என் சக்திக்கு எல்லாம் பண்றேன். என் சக்திக்கு இன்னும் வாரம் 5 பேத்துக்கு 20 பேத்துக்கு 30 பேத்துக்கு சம்பளம் கொடுத்து தான் இருக்கிறேன். நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்து தான் இருக்கிறேன். என்ன இவனுகிட்ட போய் என்ன ப்ரூவ் பண்றது செய்யுது? நம்ம தினம் உட்காந்து இவனுக்கு என்ன ப்ரூவ் பண்றது இவனுகிட்ட? உட்காந்து தினம் இவனுக்கு கண்ணீர் வடிச்சுட்டு ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரு, என் கேரக்டர் மாத்திக்கணும், அப்படின்னு மாத்திட்டே இருந்தோம்னா கடைசியில தான் அங்க வருவானுங்க, செத்துரு அப்படிங்குவானுங்க. ஏங்க ஒருத்த ஒரு அம்மா போட்டோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷனோட லிங்க் பண்றான்னா அவன் யாருன்னு நீங்க யோசிச்சுங்க. தெரியல அவங்க எல்லாம் எப்படி வளர்த்திருப்பாங்க, அவங்கள வீட்டுல எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல. எப்படி இன்னைக்கு போட முடியுது? சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் போட்டிருக்கான், டே ப்ராஸ்டியூட் தெவடியா பையா என்னென்னமோ போட்டிருக்கான். அவன் சிங்கப்பூர்ல உட்காந்து அஜித் சாரோட போட்டோ எடுத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறான். அவன் நீங்க என்னங்க சொல்லுவீங்க? ஆமா கிரிட்டிசைஸ் பண்ணுங்கடா. நீ கிழிச்சேரியனே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணு. நீ டீசென்ட் லாங்குவேஜ்ல கிழிச்சு தூக்கி வீசனே 2000 வீசு, அதெல்லாம் ஓகே. இல்ல ப்ரோ, இது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஹார்ட்டுக்கு எடுத்துட்டே போகாதீங்க. எடுத்துட்டே போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னைக்காவது நடந்திருக்காது, ஹார்ட்டுக்கே எடுத்துட்டு போகாதீங்கன்னு வாயில கிண்டுறதெல்லாம் கிண்டலாம். நமக்கு நடக்கும் போதுதான் தெரியும். என்னைக்காவது ஜெயின்னு மென்ஷன் பண்ணி உங்க அம்மாவை கம்பேர் பண்ணி ஏதாவது யாருக்கா வேற போஸ்ட் போட்டிருக்காங்களா ஜெய் இது வரைக்கும்? பண்ணாத தப்புக்கு ஏதாவது போட்டிருக்கேன். போட்டா தெரியும். அப்படி போட்டு நான் அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். இல்ல நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் அந்த இதுக்கு இல்ல நண்பா, நான் அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா என்ன அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. மென்டல் ஹெல்த்ல ஒரு வெங்காயம் ஆகாதுங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. என்னங்க ஆயிரு இவனுக்கு கத்துறது 5 வருஷமா பார்த்துதான் இருக்கணுங்க. என்னையெல்லாம் என்ன தரம் மட்டத்துக்கு பண்ணானுங்க. என்னென்னமோ பண்ணானுங்க பிரதர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பிரதர். நான் கடந்து வந்ததெல்லாம் என்னோட சிரமம் எல்லாம் இங்க இருக்கிற எவனுக்குமே வந்துடக்கூடாதுங்க. உண்மையே சொல்றேங்க. இல்ல உங்களோட லைஃப் உங்களோட ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இல்லங்க, நீங்க அதெல்லாம் நீங்க அழுகு விட்டு சூசைட் பண்ண புட்டுருவானுங்க. அதை எவன் தாண்டானா அவனுக்கு தாங்க ஆன்லைன் வாழ்க்கை.
அவ்வளோதாங்க. எவனாவது ரொம்ப லக்கி ஃபியூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கலுக்குள்ள சிக்காம வெளில வருவாங்க. அவ்வளோதாங்க. சிரிப்பானுங்க. நீங்க வேற. அன்னைக்கு நைட்ல இன்னைக்கு நடந்த மாரி ஞாபகம் இருக்குதுங்க. சூசைட் பண்ணிட்டு டேக் போட்டு உட்காந்துருக்கானுங்க 1000 பேரு. நீங்க வேற. இவனுங்க தான் போய் என்ன எனக்கு ஏங்க வேற ஒருத்தனா இருந்தா வெஞ்சன்ஸ் வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா திரும்பி அடிச்சுட்டு இருப்பான். போங்கடா டே நாய்களா அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. அதனால ஒன்றும் அதாவது சோக வயலின் வாசிக்கிற அளவுக்குலாம் அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. எனக்கெல்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. அது அப்படிதான் இருக்குங்க. எனக்கு தெரியுங்க. எனக்குலாம் 20 வயசுலயே தெரியுங்க வாழ்க்கை சபிக்கப்பட்டதுன்னு. வயசு 40ங்க. இனிதாங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். இதுதான் உண்மை. நான் 0ல இருந்து இனிதான் ஆரம்பிக்கிறேன். ஃபினான்ஷியலா எல்லாமே அடி வாங்கணும். அத வந்து இது யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் ஒரு ஒரு சிலவங்களுக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. அப்படிதான் இருக்கும். ஒண்ணு நடக்கிறப்போ ஒண்ணு நல்லது நடந்தா 3 கெட்டது நடக்கும். பட் அதுக்குன்னு வந்து நம்ம தோண்டு போகலாம் தேவையில்லைங்க. முட்டி பார்க்கணும் ஆனதாகட்டுன்றல. ஏதோ ஒரு நாள் நமக்கு தொறக்குங்க. நமக்கும் கதவு தொறக்கும். நமக்கும் வாழ்க்கை பொறக்கும். ஏதோ நடக்கும். நிச்சயமா நடக்கும். நல்லது நடக்கும். அதெல்லாம் நடக்கும். அத நான் நம்புறேன் நான் எனக்கு நல்லது நடக்கலன்னா மயிரா போச்சுங்க. நான் இங்க சூப்பரா ஒரு 500 பேர்த்த வாழ வச்சுட்டு போயிருவேன் நான். அவன் என்ன 500 வருஷம் பேசுவான். அந்த தில் எனக்கு இருக்கு. எனக்கு நல்லது மயிரா போச்சுங்க. இப்படியே இருப்போம் சிங்கிளா இருப்போம். என்னத்த இருக்கு? கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தவன் தான் பூரா சாதனை பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல இருந்துட்டு போவோம். நம்ம தம்பிகளை உருவாக்கி விடுவோம் நிறைய பேர் உருவாக்கி விடுவோம். அவங்களை இழுத்து ஒவ்வொரு வேலையை வாங்கி தருவோம். நல்லா இருக்க வைப்போம். அவ்வளவுதான். அசிஸ்டன்ட் டைரக்டர் உருவாக்குவோம். அசோசியேட் டைரக்டர் உருவாக்குவோம். வேறு பணிக்கிறது கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர் சார்னு சொன்னானா தூக்கி கொண்டு வந்து உள்ள போடுவோம். போடுவோங்க. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காருல, அவன் என் டீம் பையன். அவன் என் பையன். அபி என் பையன். அவனுக்கு முதல்ல போய் பிச் பண்ணி அவனை உட்கார வச்சு நான் தான். அட்லி கூட இருக்கான் பிரசாந்த்ன்னு. அவன் என் பையன். நான் இது உட்காந்து லிஸ்ட் எடுத்து சொல்லிடுவேன். அதெல்லாம் எதுக்கு பெருமை பீத்திட்டுங்க? என் பசங்களுக்கு என்ன ஒண்ணுன்னு எனக்கு தெரியுங்க. ஏன்டா என் பிரவீன் இருக்கான். அவனை உருவாக்கி விட்டு அவன் பாருங்க நீ கல்யாணம் பண்ணி யூகேல சூப்பரா இருக்கான். வரும்போது அவனுக்கு கேமரா பிடிக்க தெரியாது. சொல்லி கொடுத்து அவனை ஒரு ஆளாக்கி ஹிந்துல வேலை வாங்கி நல்லா இருக்கான். நல்லா இருக்கான். எனக்கு என் கூட பிறந்த ஒரு தம்பி இருந்தாலும் எனக்கு அப்படி ஒருத்தர் இருக்க மாட்டான். இந்த விச்சுன்னு இருக்கான். இந்த கடைசி அப்பா பூ விடுறதுக்கு போனோம். கூப்பிட்டேன் வந்துட்டு ஒடியாரன் கூட. எனக்கு கூட ஒருத்தர் ரத்தத்துல பிறந்தா கூட அப்படி ஒரு தம்பி இருந்திருக்க மாட்டான் எனக்கு. அப்படி எனக்கு 100 பேர் இருக்கானுங்க. இவனுக்கு என்னங்க என்ன பண்ணிடுவாங்க? நீங்க வேறங்க. நான் நல்லதை நம்புறேங்க. நான் நல்லது மட்டும் தான் செய்வேங்க. மனசார எவனுக்குமே நான் கெடுதல் செய்யவே மாட்டேங்க. எனக்கு அது வராதுங்க. ஒருத்தன் அழிஞ்சு போகணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேங்க. என்னோட மிகப்பெரிய இதனால தொலைஞ்சு போறேன்னு தான் நினைக்கணும் தவிர அவன் கீழே போயிடும் நான் நினைக்கவே மாட்டேங்க. அதுதான் நான். எல்லாம் கூட குறை இருக்கதான் செய்யுங்க. கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் 100% எல்லா நாளுக்கு இப்போ கார்த்தி கூட நான் சேர்றேன். கார்த்தி சொல்லுவான் எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசாதீங்க தப்பு. நான் திருத்திக்கிட்டேனே. நான் சரக்கு அடிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன திருத்திக்கிட்டேன். நான் திருத்திக்குவேன். என்ன ஒருத்தர் சொன்னாங்கன்னா சொன்னார் ஒருத்தர் 3 வருஷத்துக்கு முன்னாடி அது சொன்னார். டேய் சரக்கு வேணாண்டா. நீ வந்து சினிமாவில் ஒரு லெவலுக்கு மேலே சரக்கு அடிச்சின்னா குடிகாரன் என்னைக்கு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அன்னைக்கு மரியாதை போச்சுன்னா அது திருப்பி வாங்கவே முடியாதுடா பார்த்துக்க அப்படின்னாங்க. ஒரே ஒரு நாள் தான் யோசிச்சேன். அன்னைக்கு விட்டது தான். இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது கூட கிடையாதுங்க. அடுத்தது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? குண்டாங்கிறானுங்க. 2025 முடியறப்போ பிரசாந்த் பேசிக் நார்மலா இருப்பான். 26ல நீ ஃபிட்னஸ்ங்கிறீல அப்படி இருப்பான். நிச்சயமா இருப்பேன். ஏன்னா என் பழக்கமே அதுதான். நீ முடியாதுன்னு சொன்னனால அதை முடிச்சு காட்டுவேனா. நிச்சயமா ஒரு நல்ல ஆக்டர் அவன். நிச்சயமா சூப்பரா கேரக்டர் ரோல் காமெடி ரோல் பண்ணுவேன். நல்லா பண்ணுவேன். படம் டைரக்ட் பண்ணுவேன். இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு இழக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது. நான் எல்லாம் இழந்துட்டேன். எல்லாம் இழந்தவனுக்கெல்லாம் பயமே கிடையாது. எனக்கு நான் வாழ்றதுக்கு ஒரே காரணம் எனக்கு என் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான். நான் என்ன தேர்த்திக்கிட்ட நாட்கள் தான். தனியா உட்காந்துங்க ஒரு நாள் அழுது என்னடா பண்றதுட்டு உட்காந்துருப்போம்.
எனக்குள்ளேயே பேசி என்னை தேத்திட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் அதனால இட்ஸ் ஓகே. இது இந்த சாபங்கள் இருந்தாலும் எனக்கு ராபின்சன் மாதிரி, கார்த்தி மாதிரி, ஐயப்பன் மாதிரி, ஜெய் மாதிரி, அருண் மாதிரி என் நண்பர்களுக்கு என்னை புரிஞ்சுக்கிற ஆட்கள் இருக்காங்க. நான் அதுக்கு யாரையும் கோச்சிக்க மாட்டேங்க. அப்போதைக்கு கோமா பேசுவேன், அதுக்கப்புறம்லாம் மறந்துடுவேன். எத்தனை நாள் கார்த்தி கூட சண்டை போட்டிருப்பேன். ஒன்றும் இல்லை, காலைல ஒரு மெசேஜ் போடுவான், விட்றியா, அவ்வளோதான். எனக்கு அவன் தம்பி, எனக்கு வந்து அவன் நண்பன். அவன் என்னமோ சித்தாந்தம் இருந்துட்டு போறான். நாளைக்கு எனக்கு அவசரம் கார்த்தி, என்னால முடியல அப்படின்னா ஆளா வந்து நிற்பான். அவனை போய் நான் எப்படி அவன் சும்மா பேசுற சித்தாந்தத்துக்கு எதுக்கு அதெல்லாம் அவனை வந்து நான் மோசம் பேசிட முடியும் நான், இல்லை விட்டு கொடுத்து பேசிட முடியும் நான், இல்லை ராபின்சன் விட்டு கொடுத்து பேசிட முடியும். அவ்வளோதாங்க மனிதனோட புரிதல், இவ்வளோதாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறப்பங்க அட்ரஸே இல்லாத ஒருத்தன் அவன் வந்து அப்யூஸ் பண்றான்னா பாப்பங்க, பார்த்து எனக்கு அவன் மேலதான் பாவமா இருக்குதுங்க. அவனை வாழ்க்கை புரட்டி துவட்டி தொங்க அதுவே போட்டிருக்கேன். அதுவே புரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். நான் வந்து நான் ஒன்று நினைக்கிறேன், நீங்க ஒன்று நினைக்கிறேன், அப்படிதான் பேசிட்டு இவங்க எதிரியா பார்த்துட்டு இருக்கானுங்க. அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்ன பண்றது? அதான் கார்த்தி, இப்போ ஃபேக் ஐடியில் உட்காந்துட்டு நீ வந்து உட்காந்து ஒரு அம்மாவையோ என்னன்னு இல்லை கார்த்தி, ஒரு ஆக்டரோட ஒய்ஃபை வந்து மார்க் பண்ணி போடுறான். அது எல்லா ஆக்டர் ஃபேன் பேஸுக்கும் சொல்றேன் நான், போடுறான். டேய் என்னடா உன் வீட்டில் என்ன குத்து வழக்கு எரிஞ்சிருமாடா? டேய் நீ பண்ணது 10 மணிக்கு திரும்பி வரும்டா. நான் இன்னைக்கு வந்து கழிச்சிட்டு இருக்கிறது என் முன்னோர் செஞ்ச பாவத்தை, அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எனக்கு நடக்கிற எல்லா கெட்டதையும் ஒரே வார்த்தையில பூமர்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் சொன்னோம்னா என்ன ஜெய், இதெல்லாம் சொன்னோம்னா ஒரே வார்த்தையில பூமர். அதெல்லாம் இல்ல ஜெய், அதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கை கத்து கொடுத்துரும் ஜெய். இல்ல அதோட இல்லைங்க, பூமர்னு என்னங்க? பூமர்னா இன்னைக்கு பூமர் நானு, நாளைக்கு நீ பூமரு. அதான் தானே உண்மை. இன்னைக்கு நான் என்னை பூமர்னு சொல்ற நீ 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நீ பூமர் ஆயிடுவ. என்னை அண்ணன்னு சொன்னா உனக்கு அண்ணன் சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்து பின்னாடி வளரணும்ல. நீ அங்கிள்னு சொன்னா உன்னை அங்கிள் சொல்றதுக்கு ஒரு குரூப் வளரணும்ல பின்னாடி. என்னை கிழவன் நீ சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் வந்துடும். இது ஒரு பெரியதா சங்கின்னு சொன்னா கூட உனக்கு ஒத்தடிமை சொல்றதுக்கு நாங்க இருக்கோம்ல. பிரசாந்த் ப்ரோ, அந்த சுழல் டு இன்டர்வியூ எடுத்தீங்க, ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா எடுத்தீங்க? கடகடன்னு இல்ல தம்பி ஒரு நிமிஷம் மான பிரச்சனை. ராமிசா, சங்கீதாண்டா, சங்கீதம். சங்கிக்கு என்ன அர்த்தம்? சங் பரிவார் தானே, அதான சங்க பரிவார், அப்படிதானே இருக்கு சங்கீதம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? நீ கொத்தடிமையா இருக்க, ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்க. நாங்க அப்படி கிடையாது. சங் பரிவார் குடும்பத்துக்கு எல்லாருமே எங்க குடும்பம் அப்படின்னு நாங்க பேசுறோம். அது சங்கி. நீ வந்து கொத்தடிமையா இருக்கிறது உனக்கு பிரச்சனையே இல்லை, ஊப்பியா இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லை. அதானே இரிய பிரசாந்த் ஒண்ணு கேட்கலன்னா அவர் போயிட்டாரு. ஏன் இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கீங்க? அது என்னன்னு தெரியல, பார்த்தேன். இல்ல அது அவர் இங்கிலீஷுக்கு ஹிந்திக்கே தெரியல, படிச்சிருந்தா தானே தெரியுங்கிற மாதிரி. இதுதான் தெரியும் அவனுக்கு. சரி ஓகே, நீங்களா பேசாதீங்கப்பா, நீங்களாம் திட்டி விட்டுருவானுங்களே. கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நேக்கு போக்கு தெரியாம இருக்கேன், பாத்துக்குங்க. அப்புறம் நாளைக்கு வந்து திட்டேன், அசிங்கமா பேசிட்டேன் அப்படின்னு பேசக்கூடாது, அபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசக்கூடாது. என்ன ரம்சன்? சரி, எப்படி டீசர் எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சா? வேற லெவலா. ஐயோ என்னையா அந்த டிராகன் ஹீரோ இங்க எங்க திரும்பினாலும் அந்த பொண்ணு வீடியோவே வந்துட்டு இருக்கு. ஐயப்பா என்னப்பா இது? வீட்டுல அக்கா இருக்காங்கண்ணா. அக்கா எல்லாம் படுத்தாச்சுப்பா. ஏப்பா இந்த ஹீரோயின் பயங்கர ஹிட் ஆயிரும் கார்த்தின்னு நினைக்கிறேன். யார் கைடுவா? அதுதான் எத்தனை தடவை தான் பழைய ஆளுங்களே பாத்துக்கிட்டு இருக்குது. அதானே சும்மா இந்த மம்மிதா
அதெல்லாம் கொஞ்சம் கழட்டி விட்டுருலாம். அமிதாவை கட்டி விடணுமா? ஐயோ நீ இந்த படத்தைய பார்த்த முந்தது? இல்ல இந்த மம்மித் அப்புறம் இன்னொன்னு கூட வந்த ஒரு கன்னடா படம் கூட அந்த ஐயப்பன் போட்டுட்டே இருப்பான் அந்த வீடியோ, அந்த பொண்ணு இளநீ குடிக்கிறது. ருக்மிணி வசந்த். அதான் அதான் அதான். அதெல்லாம் த்ரிஷா, நயன்தாராலாம் இன்னும் இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து திருப்பியும் இன்னும் அவங்களே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கிட்டு இவங்களெல்லாம் போட்டா கொஞ்சம் படம் பார்க்க நல்லா இருக்கும். நயன்தாரா என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நயன்தாராலாம் என்னங்க தானே ட்ரெண்டா தான். பேசிட்டு இருக்கிற, சட்டுன்னு நயன்தாரா கொண்டு வந்துறீங்க. ஏங்க நீங்க 2002ல வந்ததுன்னு நினைக்கிறேன் படம் அந்த ரஜினி படம் சந்திரமுகி. இன்னும் ம். நான் தான் இருப்பேன்னு இருந்தா எப்படி? ஏங்க நயன்தாரா அவங்க இல்லங்க, யாருங்க இருக்கிறாங்க சொன்னாங்க? அவங்களே சொல்லிக்கிறாங்க, விடுங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க. வேற என்ன சொன்னாரு கார்த்தி இவரு? ஐ மீன் அந்த இத இன்சைடு பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. படம் எப்படி ஃபுல்லா முடிச்சுட்டாங்களா? இல்ல எப்படி? போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அது படம் மாரி முடிச்சு படம் முடிச்சு முடிஞ்சு. போயிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. படம் ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட். எல்லாமே ஷூட்டிங்ஸ், மிக்சிங் எல்லாமே. ஆமா படம் ஏப்ரல் 10 ரிலீஸ். ஐயோ நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது ரொம்ப தப்பா இருக்கும். நம்ம நாளைக்கு கேட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு அது அப்டேட் வந்து அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் போட்டால் கூட நம்மகிட்ட சொல்லி ஒரு கார்த்திட்டு சொன்னோமா, கார்த்தி வந்து போயிருந்தோம் அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பட் ஆனா இதுல ஏதாவது சர்ப்ரைஸ் கேமியோ அது கூட அதுவும் அது மாதிரில கூட சத்தியமா நான் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். கேமியோ தேவையா? நம்ம ராவின் சார் எது கேமியோ? நம்ம எஸ்ஜே சூர்யா எப்படி அது மாதிரி. நீ இப்போலாம் சொல்றியே சூர்யா சார்ட்டே நான் க்ளோஸாக கேட்பேன்ல, அவர்கிட்டே கேட்க மாட்டேன். என்ன படம் நடிக்கணும்னு கூட கேட்க மாட்டேன். எஸ்ஜே சூர்யா சார் கிட்ட நீ மட்டும் அஜித் சாரோட இன்னும் ஃபேவரா தான் இருக்கிறவர் அவரு. இப்ப கூட அவர் வந்து அது மாதிரி தான். அவருடைய எல்லா இன்டர்வியூ கேட்டா கூட அவரை வந்து விட்டு கொடுக்காம தான் பேசுவார் அவரு. அவருனா அதிக் சார் சொன்னார்னா இவர் போய் பண்ணாமே இருப்பாரு டக்குன்னு போய். இது என்ன இந்த டிராகன் அவ்வளோதான் இப்பயே 50 crores. அப்போ இந்த வீக்கெண்டுக்குள்ளாரே 100 crores வந்துரும் போலல. வந்துடும் ஈஸியாக வந்துடும். ஆனால் பயங்கரமா ஓட்டம் போல படம். டிராகன் தமிழ் வெர்ஷன் சாரி தெலுங்கு வெர்ஷன் சென்னையில வந்து ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தேன் புக் மை ஷோல. தமிழ் வெர்ஷனை தாண்டி தெலுங்கு வெர்ஷன் கூட நல்லா போயிட்டு இருக்கு போல சென்னையில. இதுவே ஷாக்கா தான் இருக்கு. இல்லை இந்த லவ் டுடேவே கார்த்தி தெலுங்குல நல்லா ஓடிருச்சுன்னு நினைக்கிறேன். இவர் அந்த நல்ல அது தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்ல, ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் டப் பண்ணி. ஒரு ரூபா கழிச்சா பண்ணாங்க. ம். ஆனா ஹிந்தியில தான் அது அது வேலைக்கு அவ்வளோ நினைக்கிறேன். இந்தியில எல்லாம் முக்காவாசி படம் ஓடுறதே இல்ல. இங்க இருந்து சவுத்ல இருந்து ஏதாவது படம் போய் டப் பண்ணாதான் அங்கேயே ஓடுது. வேற ஸ்பீக்கர்ல என்னாச்சு கேக்குதா? ஹிட் 3 ட்ரெய்லர் பார்த்தியா கார்த்தி? அதை பத்தி ஒன்றும் சொல்லலை நீ. அது நல்லா இருக்கியா? இந்த நானி தானே? நல்லா இருக்கா? சலூன் கூட போட்டிருந்தானே இப்ப அடிச்சு இது ரத்தத்தை அடி செவுத்துல பெயிண்ட் அடிச்சு தெளிக்கிற மாதிரி. அதானே பாக்குறீங்க அப்புறம் என்ன?
இந்த நாச்சியார்னு யாரோ ஒருத்தர் டிஎம்கேல இருந்து டிவிகே போறாங்க போல. இவங்க பிஜேபியில இருந்தா பேர்லாம் பிஜேபி நினைக்கிறேன். ப்ரோ நாளைக்கு கார்த்திக் எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ விஜயோட பாலிடிக்ஸ்ல எடுக்கிற பாத்தீங்கன்னா ஒ- மொத்தமே ரெண்டு சைடு தான் இருக்கு. ஒரு சைடு எடுத்து ஏடிஎம்கே சைடு மாதிரி இருக்கு, சார் இப்ப டிஎம்கே சைடு அரசியல் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல எடுத்த ஒரு சைடு டிஎம்கே சைடு மாதிரி இருக்கு, இல்லைன்னா பிஜேபி சைடு மாதிரி இருக்கும். இது இடைப்பட்ட மாதிரி எப்படி எந்த ஸ்டாண்ட் எடுத்து நீங்க பண்ண முடியும்? புரியல நீங்க என்னது ஹிந்தி வேணும் அப்படின்னா டிஎம்கே ஸ்டாண்டு, சார் ஹிந்தி வேண்டாம்னா ஹிந்தி வேணும்னு பிஜேபி சைடு, அந்த ரெண்டு மாதிரி தான் பெயிண்ட் ஆகும் எப்படி இருந்தாலும். அப்ப நீங்க எப்படி வந்து யூனிக்னஸா வந்து நீங்க என்ன அரசியல் பண்ண முடியும் இந்த இடத்துல? இஷ்யூ பேஸ்டு தான் ப்ரோ பண்ணணும். இப்ப ஹிந்தி நல்லதுன்னு நினைச்சாருன்னா ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணலாம். வேற ஏதாவது விஷயத்துல டிஎம்கே சொல்றதுக்கு நல்லா இருந்தா அவங்களும் சப்போர்ட் பண்ணலாம். இஷ்யூ பேஸ்ட் இல்ல போகணும். ஜெய், இப்போ உங்க வீட்ல வந்து பிஜேபி போடுறவங்க டிஎம்கே போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களே நினைக்கலாம்ல. பாத்தீங்கன்னா இவர் வந்து கோர் பிஜேபியும் இல்ல, இல்ல வந்து நான் ஒண்ணு சொல்றேங்க. டிஎம்கே கேட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம்ல. பிஜேபி சிம்பிள் லாஜிக் என்னன்னா எல்லா காலகட்டத்திலுமே சொன்னா பூமி மாதிரி இருக்கும். சரி இத்தனை சொல்றேன். எல்லா காலகட்டத்திலுமே நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த முடிவை தாண்டி ஒருத்தன் சொல்லும் போது தான் அவன் வந்து அறிவாளி தெரியும், நாணய தெரியும். இப்போ நீங்க அரசியலா இருக்கட்டும், அரசியல்ல வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இங்க போட்டி போடும்போது அந்த இடத்துல வந்து புதுசா ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லும் போது திமுகன்னு ஒரு கட்சி உருவாகுது. அதுக்கப்புறம் திமுக எதிர்த்து ஒரு அதிமுக வருவது அப்படின்னா புது விஷயத்த சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இல்ல அந்த அதான் ப்ரோ, இடத்துல இந்த இடத்துல இப்ப இவர் அந்த எப்படி ஒரு அந்த புதுமை இடத்துல இருக்குன்னு சொல்ல அந்த முடியும்? இடத்துல புதுமை கண்டுபிடிக்கணும்ல. இல்ல என்ன இல்ல இப்போ புதுமை என்ன சொல்ல பாத்தீங்கன்னா இப்போ முடியும்னா அது தெரிஞ்சவன் தாங்க அறிவாளி. என்ன இல்ல இப்ப புரியல. ஹிந்தி அது வேணும் தெரிஞ்சவன் தான் அப்படின்னு ஞானி. சொன்னா அந்த இடத்துல வந்து அதுதாங்க சொல்றேன். அது தெரிஞ்சவன் தாங்க ஞானி, தெரிஞ்சவன் தான் அறிவாளி, அவ்வளவுதான். அது காந்தியில இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், ஜெயிச்சு சக்சஸ் பண்ண எல்லாரையும் எடுத்துக்கோங்களேன். விவேகானந்தர், காந்தி, இங்க இருக்க அரசியல்வாதிங்க, மோடி, எல்லாருமே வந்து அப்படி இங்க ஒரு விஷயத்த வந்து கரெக்டா டெலிவர் பண்றவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அதை பிடிச்சி நம்ம கரெக்டா அரசியல் பண்ணணும். அரசியல்ன்றது அடுத்தது. சினிமா கூட வச்சுக்கோங்களேன். சினிமா கூட நீ என்ன கேட்குறீங்க? புதுசா ஒரு படம், ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் கேட்குறீங்க இல்லையா? ஆடியன்ஸ் அப்படி தானே இருப்பாங்க. இல்ல இப்ப நம்ம வந்து அஜித் கிட்ட விஜய் கிட்ட ஃப்ரெஷ்ஷா எதுவுமே கேட்கறது இல்லையே. ஃப்ரெஷ்ஷா ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதாங்க நீங்க ஒண்ணு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு நீங்க வந்து பழைய படத்தை எடுத்து கொடுத்தா நீங்க வந்து அதுக்கு விமர்சனம் பண்ணீங்கல்ல. அந்த விமர்சனத்தையே தாண்டி நான் ஒண்ணு பண்ணணும். இப்ப இன்னைக்கு அந்த மாநாடு எதுக்கு? சும்மா ஒரு நார்மலான ஒரு மாநாடு, ஏதோ ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இது இல்ல. அது செலிப்ரேஷனுங்க. 2 இயர்ஸ் அடுத்து 2வது வருஷம் துவக்க விழா. இல்ல இதுக்கெல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க கட்சிங்க? ஒரு கட்சி அப்படிதாங்க செலிப்ரேட் பண்ண ஆடியோ முடியும். லான்ச் எல்லாம் ஏங்க, செலிப்ரேட் ஒரு கட்சிக்கு என்ன வேலை இருக்கு? ஓகேவா? ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அரசியல் கட்சிக்கு என்ன வேலை இருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி இப்ப வந்து கிரவுண்ட் லெவல்ல அவங்க ஒர்க் பண்றாங்களா? அந்த பூத் அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா அதெல்லாம் பண்ணித்தாங்க இருப்பாங்க. இது ஒரு வேலை, இது ஏய், ஒரு வேலை, பாமக ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க இது ஒரு பாத்தீங்களா? வேலைங்க, ஒரு இது ஒரு வேலை. மீட்டர். ஆனா சொல்ற மாதிரி எங்கேஜிங்கா வச்சுக்கணும்லண்ணா. லைக் ரொம்ப ட்ரையா இருந்தா அதான் அவங்களே கொஞ்சம் ஆமா. இந்த கலகல படத்துல வரும் இல்லையா ஒரு சீன், அதான்
அந்த ஒரு மூட்டை இருக்குல்ல, குடோன்ல இருக்க மூட்டை எடுத்து நீ வந்து இதுல போடு, அதுல போடு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி தான். இல்ல நீங்க அப்படி வைப்ரண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா இஷ்யூவும் பத்தி பேசணும். உங்க தனி ஸ்டாண்ட் இருக்கணும்ல. இந்த மாதிரி வருஷம் ஒரு மாநாடு 2 மாநாடு போட்டா இப்படி வைப்ரண்டா இருக்கு, இப்படி டாக்டில் இருக்கு. அது தனிங்க. அந்த வருஷம் தனி, அது தனி. பட் ஓகே, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா ஓகே தானே. இங்க தமிழ்நாட்டுல கட்சி நிறைய இருக்கனால அரசியல் பண்ற ஸ்கோப்பே கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அப்படிலாம் கிடையாது. இல்ல ஜெய், அப்படிலாம் நிறைய இருக்குது. எப்படி சீமான்லாம் எப்படி எடுத்துக்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் அடிச்சு அவரு ஒரு தனியா ஒரு லைம் லைட் அவரே கொண்டு வந்துக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு காளியம்மாள் போனதுக்கு அவர் வந்து போனா போயிட்டு போறாங்க. இங்க பக்கத்துல இருக்கான் இவங்க கூட போனா போய் இல்ல இப்போ எனக்கு இல்ல கவலை இல்லை நாத்தாக்காளி அப்படிங்கிறாரு. முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸ் இருந்துச்சு. இப்ப யாருமே இல்ல. இப்போ 1 2 இருக்கிறாங்க. இந்த யாரு இடுமாவனம் சார். நிறைய பேர் இப்ப சமீபமா விலகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க. இந்த தடவை என்டிகேக்கு ஓட்டு டிப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் இந்த டைம் இருக்கு. இல்ல ப்ரோ, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் கட்சியில நான் மட்டும்தான் பேஸா இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஏன் இந்த அளவுக்கு ஏன் ரொம்ப இதா நினைக்கிறான்னு தெரியல ப்ரோ. இல்ல அவரே அந்த அந்த எங்க கட்சியில இப்ப நாங்க பேசுவோம், பிசுறு பேசுவோம், இதுன்னு பேசுவோம். உனக்கு என்னன்னா அந்த அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லாம இது ஏதோ ஒன்று கூட கடந்து கூட விட்டுட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவரே அவங்க ஆளுங்களையும் வந்து பேசுறதா இருக்கு. அதான் அவரு கிடைக்கிற சான்ஸ் நல்லா அவரு மாத்திக்க மாட்டாருங்க. அவருலாம் வந்து அவர் மாத்திக்கவே மாட்டாரு. அவரு ஹிட்லர் மாதிரி தான் உண்டுதான் அது மாதிரி அப்படி போயிட்டு இருக்காரு. நான் வந்து ரொம்ப ரீசெண்ட் வந்து ஒரு ரொம்ப அரசியல்ல ஒரு பிஹெச்டி படிச்சவர்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அப்படி ஒருத்தட்ட மீட் பண்ணி இந்த கேள்வி நான் அப்படியே அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்கிட்ட வந்து சீமான் வந்து இங்க வந்து இங்க இருக்க அரசியல்லாம் அவர் படிக்கல. அவர் பிரபாரன் அரசியல் படிச்சிருக்காரு. பிரபாரன் ஒரு போராளி. அந்த அரசியல் படிக்கும்போது எதிராளி யார் இருந்தாலும் அவரை வீழ்த்தணும். கூட இருக்கவன் கொஞ்சம் நமக்கு மேல வளர்றான் அப்படின்னா கூட அவனை வீழ்த்தணும், அவனை துரோகியா நினைக்கணும். ஒரு சர்வாதிகார ஒரு அரசியல் தான் பண்றாரு சீமான். அதுதான் உண்மை. அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காரு. ஓகே, நான் வந்து ராஜீவ்காந்தி வளர்த்தினேன், கல்யாணம் வளர்த்தினேன், 2 பேர் தூக்கிட்டு போயிட்டீங்க. அடுத்து நான் காளியம்மாவில் வளர்த்தவன், சாட்டை திரும்ப நடத்துவேன், தூக்கிட்டு போயிருவீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. இல்ல மிச்சவங்க வெளியே போறப்ப கூட எனக்கு பெருசா தெரியல. காளியம்மாள் இவங்க வெளியே அதாவது போறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளவு காளியம்மாள் புனிதமா பேசினாங்க. இல்ல ப்ரோ, அது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. 10 நிமிஷம் தான் பார்த்தேன்னு அது ஒன்று சொல்லியிருக்கிறாரு மீட்டிங்ல பிரபாகரன். அப்ப இருந்தே ஒரு சலசலப்பு இவங்க கிளம்பிருச்சுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அவங்க போனதுனால என்ன பெருசா இருப்பாது? ஏன்னா 36 லட்சம் ஓட்டுல 1 லட்சம் ஓட்டு அறிஞ்சிருமா? 35 இல்ல ப்ரோ, அவங்க போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா, வெளியே போகும்போது எல்லாத்தையும் திட்டி, அதாவது கட்சியில இருக்கிற வரைக்கும் அவ்வளவு பாராட்டி பேசிட்டு, அடுத்த நாளே வெளியே போனதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு மோசமா திட்டி இது பண்ணி அவங்கள டிஃபேம் பண்ணி அனுப்பிச்சுடணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியல எனக்கு. அது அட்லீஸ்ட் டீசெண்டா விட்டுறலாம்ல. சரி போறியா போயிட்டு போ, அவ்வளவுதான், டீசெண்டா விட்டுறலாம். ஏன் இவ்வளவு ரொம்ப வளர்த்துட்டு போவாங்க. ராஜீவ்காந்தி இங்க இருந்து வளர்த்துட்டு போயிட்டு டக்குனு டிஎம்கேல இருந்து போயிட்டு திருப்பி சீமான் அடிப்பாங்க. அது எப்படிங்க பாத்துட்டு இருக்கோம்? ஹலோ தம்பி, இன்னைக்கு இந்த அட்டாக் மாடல இந்த கட்சி இருக்கு அப்படின்னா பேசுறீங்க. நாளைக்கு டிவிகேக்கு இது என்னதான் வரும், பிஜேபி தான் வரும், எல்லாருக்கும் எல்லா கட்சிக்கும் இதுதான் வரும். பார்த்துக்கோங்க. அண்ணன் கூட இருக்கவங்க கொஞ்சம் சரியில்லைண்ணா. அது முன்னாடில இருந்தே அவங்க கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளில போறது நிறைய எந்த கூட
அண்ணனே சரியில்லைங்க ஃபர்ஸ்ட். அண்ணனே சரியில்லைங்க. நீ ஏன் அண்ணன் கூட யோ வரைக்கும் போயிருக்கீங்க? சும்மாரியா கார்த்தி உண்மை சொல்லு கார்த்தி. ஆக்சுவலி ஜென்ரல் அந்த திருச்சி சிவாலாம் சொல்ற மாதிரி உண்மையுமே இவருக்கு ஏதோ ஒரு சென்டர்ல ஃபண்டிங் வரனால தான் இவங்க இந்த ஸ்டேட் ஓட்டு ஸ்பிளிட் பண்றதுக்காக தான் இவங்க ரன் பண்ண வைக்கிறாங்களோ. சரி ஓகே, நீ எக்ஸ்போஸ் பண்ணலாமே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே சீமானுக்கு. இல்ல நான் ஜென்ரலா கேக்குறேன், யோசிச்சு யோசிக்கிறேன். பாரியா? பாருங்க, நீ இது யோசிச்சு வந்து பாரியா? நீ இல்ல இவங்க இல்ல நோக்கம் வந்து ஜெயிக்கிறதா இல்ல, அலைன்ஸாவும் இல்ல. அப்ப என்ன உங்களுக்கு நோக்கமா இருக்கு? எப்படி நானே இவங்க கேக்குறேன். கேக்குற அந்த தமிழ் தேசம் எல்லாம் வரப்போகுதா? தமிழ் தேசியம் வருது. வரப்போதா? நீ இல்ல ஜென்ரலா உனக்கு தனியா ஒரு கவர்மெண்ட் ஓட்டு நானே பண்ண முடியுமா கேக்குறேன், நீ இந்தியா அதான் மாதிரி? நான் கேக்குறேன். 2021 சீமானவன ஓட்டுல யாரோட வெற்றி வந்து இங்க பறி போச்சு? ஏடிஎம்கேவோட வெற்றி தான். திமுக தான் அது ஃபேவரா இருந்துச்சு 2024 தான். அப்புறம் அவரு எப்படி வந்து திமுக வந்து ஆப்போசிட்டா இருப்பாரு? அவரு வந்து ஆக்சுவலா திமுகவோட பி டீம் தான் சீமான். யோசிச்சுப்பாரு, திமுக திட்டி திட்டி ஓட்டு வாங்குறாரு. ஓட்டு வாங்குறது யாருக்கு மனசு? லாஜிக்கா விஷயம். இப்ப வந்து இல்ல இல்ல இப்ப இப்ப கடைசி நடந்த இடைத்தேர்தல கூட யாருமே வரல, இவங்க மட்டும் தான் வந்தாங்க. அப்ப அந்த ஆமா இவங்க போட்ட இவங்களுக்கு ஓட்டு மட்டும் சப்போஸ் இவங்க ஏடிஎம்கே ஆமா நின்னாலும் பிஜேபி நின்றுனாலும் அவங்களுக்கு வந்திருக்கும் தானே. அவனுக்கு வந்திருக்கியா? யாருக்கு மைனஸ் சொல்லு? டிஎம்கேக்கு தான். டிஎம்கேக்கு வந்து எப்படியா நான் திமுக என்ன சொல்ல மைனஸ்? வரேன், இவங்க ஏன் நிக்காம இவரை மட்டும் ஏன் நிக்க இல்ல இல்ல வைக்கிறாங்கங்கிற. ராபின்சன் இல்ல நீங்க இல்ல இவங்க வந்து மியூச்சுவலா இல்ல பேசியிருப்பாங்கங்கிறாங்க. பாலிடிக்ஸோட லேண்ட்ஸ்கேப் ஸோ டோட்டலா நீ சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ. இல்ல பிஜேபி அரசியலே புரியாம பேசிட்டு இருக்க. நீ அரசியலே புரியாம பேசுற. சீமானோட ஓட்டு ஏற விஜயோட ஓட்டு ஏற ஏடிஎம்கே ஓட்டு தான் கம்மியாகும், பிஜேபி ஓட்டு தான் கம்மியாகும். அதுதான் ப்ரோ அப்போ அதான் விஜயும் இன்னொரு பி டீம் சொல்றீங்களா? ஏங்க பி டீம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ நான் ஒரு கால் எடுக்கிறேன், அந்த கால் வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்றதுக்காக நான் பி டீம் ஆக முடியாது. ஓகே, அதுக்குன்னு என் பொழப்ப நான் பார்க்கணும்ல. அதுதான். இப்போ விஜய் என்ன பண்ணலாம்? அதுக்குன்னு இஷ்டம் இருக்கு, திமுகவுக்கு எதிராக விஜய் நிக்கிறதா? இல்ல கார்த்தி, அப்படி விஜய் கிடையாது. வந்து இப்பதான் வந்திருக்காரு. அவர் ஒரு எலெக்ஷன் பார்க்கல. நம்ம ஏங்க சும்மா நான் எடுக்கிற கால் எத்தனை டைம் இருந்து கூட நான் எடுக்கிற ரூட் வந்து உங்களுக்கு ஃபேரா போகுது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த மாதிரிதான் ராபின்சன் நீங்களே இல்ல ராபின்சன் விஜயோ நீங்களே சொல்றீங்க. சீமானோ எடப்பாடியோ அண்ணாமலையோ அந்த மாதிரி தான். இப்போ அண்ணாமலை எடுக்கிற ரூட்லாம் அப்படிதான் உங்களுக்கு தோணும், திமுக ஃபேரா போகுது அப்படின்னு. ஆனா அவர் கட்சி வளர்க்கணும் இல்லையா? அவர் வந்து பிஜேபி லீடர் வேலை தான் பார்க்க முடியும். அவரு பிஜேபியோட லீடரா, அவர் அதிமுக வேலை பார்க்க முடியாது. அதிமுக ராபின்சன் இப்போ ஓட்டு இப்போ ஏன்டி அதிமுக டிஎம்கே வேலை ஓட்டு இருக்கணும். உங்களுக்கு நான் திமுக அவர் எதிர்க்கணும்னு மாதிரி சொல்லிட்டு இல்ல அவரா இருந்தாலும் சரி, இல்ல பாமக இருந்தாலும் சரி, சரத்குமார் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஒரு அலைன்ஸ்னு ஒண்ணு வராங்க. ஒண்ணு தேமுதிக கூட ஒரு அலைன்ஸும் ஏடிஎம் கூட போறாங்க. ஆனா நோக்கம் என்ன? யாரோட ஒரு சேரணும், உனக்கு வந்து உன்னை ப்ரூவ் பண்ணணும். இது அப்படியே இல்லையே. இல்ல இது எப்படின்னா இந்த அருணாச்சலம் படத்துல ரஜினி டக்குன்னு கட்சி ஆரம்பிச்சு பண்ற மாதிரி செலவு பண்ண 30 நாள் இவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்ற மாதிரி ராபின்சன் டக்கு ஒரே ஒரு டக்குன்னு பணம் பண்ணா போதும். அது இல்ல மாதிரி தானே ராபின்சன் ஒரே இருக்கு. ஒரு கொஸ்டின் அதுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்போ 21க்கு 19, 21, 24க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கேவோட ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ். அந்த ஓட்டு யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுசாக இவங்கள மாதிரி புதுசா இல்ல வந்திருக்காங்க அந்த ஓட்டு போயிருக்கலாம். யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் வரும்போது அந்த ஓட்டு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ குறையுன்னு வச்சுக்கோங்க, 2% 4% குறையுது அப்படின்னா அது யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஓட்டு? கண்டிப்பா இல்லைங்க, அது விஜய்க்கு போறதுக்கு 26 நிறைய வாய்ப்பு டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு தாங்க வச்சுக்கோங்க. இருக்கும். விஜய் வரும்போது நான் தமிழரா விஜயா? விஜய் இல்ல யாரோட இப்ப அலைன்ஸ் ஏன் போறாங்க? பி ஏங்க டீம் விஜய் சொல்றேன்னா வந்து இல்ல 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 பி விஜய் டீம் இல்லைங்க, விஜய் ஏன் பி சொல்ல டீம் கிடையாது. முடியாதுன்னா அவர் வந்து நிக்கலங்க. நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இவங்க நின்னு உங்க நோக்கமே சும்மா வந்து சும்மா வந்து ஷூட்டிங்லாம் போய் பார்த்துட்டு அது மாதிரி தானே இருக்கு. இரியா ஒரு என்னைக்கு வருஷம் இருக்கியா, அது மாதிரி தான் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கியா, என்னப்ப ஒரு வருஷம் இருக்குல்ல பார்த்து. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு கேட்டு அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற. அப்படி பார்த்தா டிஎம்கே தான் இயக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஆப்போசிட்ல பாருங்க, எந்த பார்ட்டி மேல ஒரு பார்ட்டி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டு எங்க போகுது? இந்த ஆன்டி இன்குமென்சி ஓட்டு அந்த எதிர்க்கட்சிக்கு தான் போகுது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுல்ல. இப்போ அந்த ஸ்ப்ளிட் ஆகுது ஏன் பாத்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஃபேவர். அப்ப ஆளுங்கட்சி தான் வந்து சீமானை இயக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? ஆனா
கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு இருந்து போவாங்க, இன்னொரு கட்சி இருந்து வருவாங்க. இப்ப இல்ல நீங்க சமீபமா சொல்றீங்கல்ல நீங்க வந்து சென்ட்ரல் இல்ல தாவேக்கு இல்ல அதிகமா இல்ல நீங்க காரியங்கள்லாம் வர சொல்றீங்க வர வர பிஜேபி வந்து சீமானு இயக்குதுங்கிற சீமானுக்கு மாதிரி நிறைய சொல்றீங்களா? பேர் நீங்க சொல்றது இல்ல விலகல் தான் நீங்க வந்துட்டே இருக்கு. பிஜேபி வந்து சீமானு இயக்குதுன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கே எந்த பெனிஃபிட் இப்ப இல்ல. இயக்குதுன்னா ஐ மீன் வந்து என்னன்னா இப்ப ஏடிஎம்கேன்னு ஒண்ணு இல்லாம போகும்போது தானே இப்ப ஈஸியா வரும் உங்களுக்கு இல்ல உள்ளார. நீங்க நான் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பிஜேபி இந்த சீமான வச்சு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. பட் ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு இதுல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. சொல்ல போனா டிஎம்கேக்கு தான் இதுல பெனிஃபிட். ஏன்னா இன்னொரு சாய்ஸ் வருது. இப்போ ஒரு ஒரு ஆட்ட ஒரே இடத்துல வந்து போகாம இன்னும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இன்னொரு வாய்ப்பு சீமான் உருவாக்கி கொடுக்குறேன். இந்த பக்கம் விஜய் உருவாக்கி கொடுக்குறேன். சீமானோட இது என்னங்க அலைன்ஸ் அங்க இல்ல அவங்க வைக்க அலையன்ஸ் போறாங்க? இல்லைங்க. யாருங்க? இல்ல இல்ல டிஎம்கே இல்ல இல்ல கேக்குதா இல்ல இல்ல ஏடிஎம்கே ஒண்ணு ஒண்ணு கேக்குதா? இல்ல இல்லைங்க. இல்லங்க இப்ப நான் சப்போஸ் சொல்றேன் 2026ல இவர் இல்ல இல்ல திருப்பியும் ஒரு இல்ல 10% ராபின்சன் இல்ல எடுத்துட்டாருன்னா இல்ல இல்ல என்னங்க ராபின்சன் பிரயோஜனம் இருக்கு? இப்ப நீங்க போட்டுட்டீங்கன்னா இல்ல அதுல ராபின்சன் என்னங்க எனக்கு வரும் தெரிஞ்ச பிரயோஜனம்? வெற்றி வந்து ராம்சா ஆரத்திலே ராபின்சன் வேணையா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி ஓகே, மணி 2 ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமா? பாய். ஓகே. குட் நைட், பாய், நாளைக்கு பார்ப்போம்.